ஓகே ஹலோ தீபக், தமிழ், ஸ்ரீநாத், ராஜேஸ்வரன், நிதிஷ், தீபிகா. ஒரு 2 மினிட்ஸ், கரெக்டாக ஒரு 8:05-6க்கு ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இது கொஞ்சம் ஜென்ரலான மீட்டிங் தான். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் தான் ரெகுலராக பார்க்குறவங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட்டு வந்து ஜென்ரலுங்கிறதுனால ரெக்கார்டட் செஷன் சப்போஸ் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலான்னு நினச்சாலும் இது நோ ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம், வரவங்க வரட்டும்.
சார் சொல்லுங்க சார். சார் பம்போட ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து கேட்கும் சார். இந்த லிக்விட் ஃப்ளோ ரேட் வேணும், எவ்வளோ மீட்டர் வேணும், ஹெட் வேணும், நம்ம கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏரியாக்க வச்சு கண்டுபிடிச்சி கியூ ஃபார்மில் போட்டு வெலாசிட்டி கண்டுபிடிச்சி ப்ரெஷர் ட்ராப்லாம் கால்குலேட் பண்ணி பம்ப் ஒர்க் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஃபைனல் ஒர்க் கொடுத்தாங்க. கேட்குதா? ஹலோ, சாரி. ஸோ அவங்க வந்துட்டு இந்த இது வந்து கேட்கலாம். அப்போது அவங்க இந்த மாதிரி எல்லாம் அப்போது உங்களோட கேள்வி நீங்கள் திரும்ப நேரோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த கம்பெனி நிறைய ப்ராசஸ் இருக்குது, நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. ஃபெர்டிலைசர்னு பார்த்தோன்னே அந்த ஃபெர்டிலைசர்லேருந்து அதோட காம்போஷன் சொல்லுங்கள், என்பிகே ஃபெர்டிலைசரோட காம்போஷன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் அந்த நேரத்தில் கேள்வி கேட்குறதுக்கு திணறுவீங்க. அப்போது அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், நீங்கள் வந்துட்டு அதை நேரோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத போட்டுருங்க அப்படின்ட்டு. அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, கிறிஸ்டலைசர் சென்ட்ரிஃபியூஜில் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் உண்மையிலே ஒர்க் பண்ணியிருக்காரு, அமோனியம் குளோரைட் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு, இன்ஸ்பெக்டட் இந்த கூலிங் டியூப்ஸ்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ இதுலேருந்து தான் கேள்வி வரும். இதுல நீங்கள் கேள்வி கேட்கும் போது நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கும் உங்களால் சொல்ல முடியும். இப்போ இந்த பேசுகிற இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் இன்டர்வியூ ஏற்கனவே அட்டன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதோட ரிலேட் பண்ணி உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போடும்போது இதுலேருந்து தான் அவங்க கேள்வி கேட்டாங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அவங்கள இல்லை கேள்வி. அப்போ அவனுக்கு ஒரு வேலை இதில் தெரிஞ்சிச்சுன்னா இந்த கேள்வி கேட்பான். இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறது இன்னும் ஊர்ஜிதம் பண்ணிக்குவான். அவனுக்கு ஒரு வேலை தெரியுது இதில் அப்படின்னா அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க ரெக்ரூட் பண்ணுறவங்க. இல்லைனாலும் நீங்கள் உண்மையிலேயே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கீங்க, நீங்கள் எதில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருக்கீங்க. அப்போ அது பொய்யா இருக்காது அப்படின்னு உங்களோட ரெஸ்யூம் இன்னும் செலக்ட் ஆகும். இதுதான் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுற விதம். அதே மாதிரி சேம் அடுத்தது மல்லாடி ட்ரக்ஸில் வந்துட்டு அவர் இந்த பொசிஷனில் இருந்திருக்காரு, இந்த இதில் இருக்காருங்கிறத சேர்த்து அவர் என்ன உண்மையிலே பண்ணியிருக்காரு, என்ன ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. சரிங்களா? இது எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அவர் மாற்றும் போது அதே மாதிரி தான் ஆர்கிட் இன்டர்ன்ஷிப் இதுவுமே நம்ம என்ன பண்ணலான்னா அதே மாதிரி போடலாம் சொன்னோம். அதே மாதிரி போட்டுட்டு அசிஸ்டிங் ஆப்டிமைசிங் அசிட்டோன். ஸோ இந்த ஒரு மாதத்தில் ஜூன் ஜூலை ஒரு மாதத்தில் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறாங்க அசிஸ்டோன்னு. அப்போ இதுலேருந்து ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சால் கேள்விக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக கன்வே ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா பேசிக் மில்க் குவாலிட்டி டெஸ்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கன்வே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் போட முடியும். இன்னும் நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு லைன் கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதனால் உங்களுடைய ரெஸ்யூம் வந்துட்டு வெயிட் அதிகமாகும். ஸோ வெயிட் பர்சன்டேஜ்னு இருக்குது ஒரு ரெஸ்யூமுக்கு. நீங்கள் எவ்வளோ வெயிட் கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் கிளியராக சொல்லலாம். நீங்களாக இருந்தாலும் இந்த ரெஸ்யூமை விட இந்த ரெஸ்யூம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா பார்க்குறதுக்குங்கிறத விட ஒரு ஃபில் பண்ண மாதிரி இருக்கா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல,
எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லை ரெஸ்யூம், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை வேலைக்கு எடுக்கிறவங்க ஆப்வியஸாக உங்களை விட 5 வருஷம் இல்லை 5 to ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிக்காது. அவங்களாம் 90s கிட்ட 80s கிட்ட இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிக்காது. அவங்க பார்த்த உடனே இந்த மாதிரி ரெஸ்யூமை தான். ஒருவேளை நீங்கள் ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அதிகம், ஏன்னா அவங்களாம் அதிகமாக படித்தவங்க, புக்கை பார்த்து படித்தவங்க, இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்யூம் தான் பிடிக்கும். அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு வேளை ஒரு 5-10 வருஷம் கழிச்சு இது பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்யூம் தான் எடுப்பீங்களாங்கிறது தெரியாது. இது மாதிரி ஸ்டைலாக வந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு வேளை செலக்ட் பண்ணலாம் ஸ்டைலை பார்த்து. நீங்கள் உங்களோட வே ஆஃப் செலெக்ஷன், அப்போ உங்களுடைய ரெக்ரூட்டர் அவங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட வே ஆஃப் செலெக்ஷன் என்னங்கிறது பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணணும். புரியுதுங்களா? சப்போஸ் இதை மாதிரி டிசைனே எதாவது மேக் பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரலாக அது இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இதாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணுங்க. ரைட், புரியுதா நான் பேசுன வரைக்கும் எல்லாத்துக்குமே? ரைட். ஸோ இதில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் நான் ஜென்ரலாக இன்னொன்று என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணி அதே மாதிரி அவர் என்ன சொன்னார், இன்னொரு ப்ரிஃபர் பண்ணேன் சார், நான் ஏதாவது போட்டால் இன்னொரு பேஜ் வந்துடுது, எனக்கு ஒரு பேஜ்லேயே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன் இல்லை நீங்கள் 2 பேஜ் கொடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லை சார் ஒரு பேஜில் முடிக்க சொல்லி ஒரு சில பேர் சொன்னாங்க அப்படின்னா, இல்லை ஒரு பேஜில் முடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேஜ் தான் ரெஸ்யூம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பேஜ் எடுத்து நீட்டினீங்கன்னா லிட்ரலி அது மூஞ்சில் அடிக்கிற ஃபீலை கொடுக்கும். எனக்கு அப்படி தான் கொடுக்குது. நீங்கள் அதுதான் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரெக்ரூட் பண்ணுறவங்களுக்கு அதுதான் அந்த ஃபீல்டில் கொடுக்கும். என்ன ரெஸ்யூம்னா ஒரு பேஜை கொடுக்குறான் அப்படிங்கிற, இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லையே சொல்கிறேன். அட்லீஸ்ட் 2 பேஜ் கொடுங்க ரெஸ்யூம்னா. அதுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டை டெவலப் பண்ணுங்கள், கொடுங்க. இதில் நான் எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், சரிங்களா? இதை சொல்லிவிட்டு உங்களோட ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். ரைட், சரி. இதோடைய அப்டேட்டட் வெர்ஷன் 2 பேஜ் வெர்ஷன், சரிங்களா? இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ், சரிங்களா? அவர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருக்காரு, நல்லா அப்படி இருக்குது. அகெயின் இதுலேயுமே நம்ம பிளர் பண்ணிட்டோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் இங்கே ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இதை பாயிண்ட் வைஸ் போட சொல்லிட்டேன். ஃபுல்லாக கொடுத்ததை பாயிண்ட் வைஸ் போட சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், அவன் வந்து 100 பேரை பார்ப்பான், 50 பேர் பார்க்கணும். அப்போது நீங்கள் பாயிண்ட் ஆஃப் இதை கொடுத்து பாயிண்ட் மாதிரி கொடுத்து, ஏன்னா அவன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறவன் ஃபுல்லாலாம் படிக்க மாட்டான். என்ன பண்ணுவான், லைன் பை லைனாக படிப்பான். இல்லை டக்கு டக்குன்னு கண்ணை அலைப்பாய விடுவான். அங்கே என்ன கொஷின் கேட்கறதுக்கு இருக்கோ அவன் கொஷின் கேட்பான். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஷின் கேட்கணும். நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் உண்மையிலேயே பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் தேர்வீங்களா தேர மாட்டீங்களான்னு சொல்லிடுவான். அவ்வளோதான். நீங்கள் பேசணும். நீங்கள் பேசலின்னா செலக்ட் ஆக மாட்டீங்க கன்ஃபார்ம். நீங்கள் பேசணும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்கிறத வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான். நீங்கள் பேசினா போதும், இன்றைக்கி டெக்னிக்கலாக பேசினா போதும், அவன் கண்டுபிடிச்சிடுவான். அதனால் பேசுகிறதுக்காக அவன் கேள்வி கேட்கணும், நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் பதில் சொல்கிறதுக்காக அவன் கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்குரிய விஷயங்கள் தான் இந்த ரெஸ்யூம். புரியுதுங்களா? கேள்வி கேட்கறதுக்கு நீங்கள் உங்களை பற்றி கொடுக்குற விஷயம் தான் ரெஸ்யூம். இதுலேருந்து என்ன கேள்வி கேளுங்க அப்படின்னு. அப்போ அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்களே முடிஞ்ச வரைக்கும் இதில் ஏதாவது 1-2 வார்த்தைகள் போல்டு பண்ணி காமிக்கிறது பெட்டர். ஆப்ரேட்டர் இல்லைனா இது மாதிரி ரியாக்டர்ஸ், இது மாதிரி போல்டு பண்ணி வேக்யூம் ட்ரையர்ஸ், ட்ரே ட்ரையர்ஸ். அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இருந்து கேள்வி வைக்கலாம். வேக்யூம் ட்ரே ட்ரையர்ஸ்னு எகைன் போட்டால் மாட்டிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அதோட டிசைன் நீங்கள் டிசைன் இண்டஸ்ட்ரி போட்டிங்கன்னா ஒருவேளை இதெல்லாம் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எக்யூப்மெண்ட்டில் வந்துடும். இந்த ட்ரே ட்ரையர்ஸோட நம்பர் ஆஃப் ட்ரேஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க, மேக்கப் தலி மெத்தட் பற்றி இது மாதிரி கேட்டால் நீங்கள் ஒருவேளை மாட்டிக்க வேண்டியது வரும். நீங்கள் அப்படி சொல்லும் போது சார் ஜஸ்ட் ஐ ஒர்க் ஆஸ் அன் ஆப்ரேட்டர் சார், ஐம் லேர்னிங் இட் சார் அப்படிங்கிறது சொல்லலாம். நீங்கள் அந்த இடத்துல சமாளிக்கலாம். பட் எனிஹவ் இந்த வேக்யூம் ட்ரே ட்ரையர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க சார். வில் பி யூசிங் மெக்கானிக்கலி மெத்தட் அண்ட் இட் வில் பி பேஸ்ட் ஆன் லைக் யூசிங் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வில் பி சால்விங் நம்பர் ஆஃப் ட்ரேஸ் லைக் தட். ஸோ இது மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம், சரிங்களா? இந்த காலமில் சரி. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் வைஸ் போட்டனால நம்ம கொஞ்சம் பேஜ் ஃபில் ஆகுது. இது பேஜ் ஃபில்அப் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரியும் இல்லாமல் கரெக்டாக டீட்டெயிலாக கரெக்டாக ஃபில் ஆகுது. இது இன்னுமே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தா எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும். கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி இல்லாமல் கொஞ்சம் நேர்கோட்டை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இங்கே மேலே இருக்கிற ஒரு லைன் இங்கேயும் கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது இன்டர்ன்ஷிப், அதே மாதிரி ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணீங்க, இதையும் பாயிண்ட் வைஸ் கொடுத்தாச்சா. பாருங்கள் ப்ராஜெக்ட்டில் என்னென்ன பண்ணார் அவர் அப்படிங்கிறத பாயிண்ட் வைஸ். இதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கு. இப்போது இப்படி ப்ராஜெக்ட்னு ஜஸ்ட் டைட்டில் மட்டும் போடுறது எப்படி இருக்குது, ப்ராஜெக்ட்னு போட்டு அதில் என்ன ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு போடுறது எப்படி இருக்குது, எது பெட்டர் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ப்ராஜெக்ட்னு டைட்டில் போட்டு இந்த மாதிரி போடுறது தான் பெட்டர். அப்போ உண்மையிலே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கப்பா, சும்மா டைட்டில் நீங்களே சொல்லுங்களேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு சும்மா போட்டுடுற மாப்பிள்ள பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டைட்டில் போடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க, 10 பேர் அப்படி தான் போட்டு வந்திருக்காங்கன்னா ஆவேஸாக உங்களை பார்த்தா அப்படி தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி டைட்டில் மட்டும் போட்டிருந்தா என்ன எதாவது பண்ணியிருப்பா அப்படி தான் நினைப்பாங்க. அப்போ நீங்கள் டைட்டில் போடுறதோட சேர்த்து இது மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டாக தெரியும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் செலக்ட் பண்ணுவான். 100 பேரில் நீங்கள் வித்தியாசமாக தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களை செலக்ட் பண்ணுவான்.
100 பேரோட 99 பேரோட நீங்களும் 100வது ஆளாக இருந்தீங்கன்னா உங்களை எதுக்கு அவன் செலக்ட் பண்ணணும்? அப்போ நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும். அதுக்குன்னு கிறுக்குத்தனமாக பண்ணக்கூடாது. வித்தியாசங்கிற பேரில் நாலேஜபிளாக புத்திசாலித்தனமாக பண்ணணும். அப்போ தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் இப்போ ஒரு ரெக்ரூட்டராக பேசுகிறனால தான் இந்த மாதிரி பேசுகிறேன். நீங்கள் வந்துட்டு அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நீங்களாம் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் இப்படி சொல்கிறேன், சரிங்களா? அதெல்லாம் புத்திசாலித்தனமாக நம்ம போடணும். அடுத்தது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு போட்டு, இந்த இடத்துல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு போட்டு அவர் என்ன ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஸ்ட்ராங் இன் எக்ஸல் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ். எக்ஸல் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், சரி தெரிஞ்சுட்டு போதனால எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆஸ்பன் ப்ளஸ், ஆட்டோ கேட், டிடபிள்யூ சிம், இது எல்லாமே ப்ராசஸ் சாஃப்ட்வேர். ஆஸ்பன் ப்ளஸும் டிடபிள்யூ சிம்மும் ப்ராசஸ் சாஃப்ட்வேர். ப்ராக்கெட்டில் அவரே புத்திசாலித்தனம் பேசிக்ஸ்ன்னு போட்டார். வெரி குட். ஏன்னா சப்போஸ் இது உங்களுக்கு போட்டு நீங்கள் வந்துட்டு ஒருவேளை அவன் அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் டிசைன் கம்பெனி போகிறீங்க, அவன் சாஃப்ட்வேரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறான், நீங்கள் போட்டதுக்கப்புறம் ஒருவேளை அவன் டெக்னிக்கலாக இன்னும் இன்டெப்த்தாக கேட்குறான். அதாவது உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். நான் நேற்று கிளாஸில் சொன்ன மாதிரி அவன் வந்துட்டு என்ன மாடல் யூஸ் பண்ணுவீங்க, தெர்மோடைனமிக் மாடல் என்ன யூஸ் பண்ணுவீங்க, இன்டெப்த்தாக கேள்வி கேட்டு ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா அது பிரச்சனையாக போகும். அதனால் பேசிக்கு உண்மையிலேயே நீங்கள் நாலேஜபிளாக பர்ஃபெக்டாக கேஸ் ஸ்டடிஸாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக போடுங்க, தப்பு இல்லை. இல்லைனா இந்த மாதிரி பேசிக்னு போட்டுருங்க. இல்லைனா அப் டு திஸ் லெவல்னு போடுங்க. இல்லைனா ஒர்க்கிங் ஆன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்கு இன்னொரு என்ன சொன்னேன்னா, இவர் இந்த அமோனியம் குளோரைட் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு கரெக்டாக. இதோடைய ஏதாவது சிமுலேஷன் பண்ண முடியுமா, ஒரு கேஸ் ஸ்டடி, ஒரு 2-3 கேஸ் ஸ்டடி ஒர்க் பண்ண முடியுமான்னு போட்டு அந்த கேஸ் ஸ்டடி இதோட கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுங்க உங்களோட ரெஸ்யூமில். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் இவன் எதுவுமே பார்க்காம கீழே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு வரான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பார்ப்பான். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு இதை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்துட்டு யூ ஆர் குட் இன் ஆஸ்பன், லைக் வாட் ஹேவ் யூ டன் இன் ஆஸ்பன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. சார் ஐ ஹவ் டன் இன் ஆஸ்பன் ஸோ அண்ட் ஸோ, லைக் திஸ் மச் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் லைக் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லைக் தட் நீங்கள் சொல்லிட்டு, தென் சார் ஐவ் டன் சம் கேஸ் ஸ்டடி ஆல்சோ லைக் இன் அமோனியம் குளோரைட், வேர் லைக் அமோனியம் குளோரைட் ப்ராஜெக்ட், அமோனியம் குளோரைட் கேஸ் ஸ்டடி ஐவ் done case study analysis there in Aspen, sir. Because the reason why I've chosen this thing is when I was working as after Polytechnic, when I was working as the junior office trainee in I actually worked in that ammonium chloride plant, sir. So that's why I thought, like, why can't we like do the same case study here, and I done case study there and checked, sir. I'm சொல்லிட்டு நீங்கள் இந்த கேள்வி நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணலாம். புரியுது? இப்படி தான் பேசணும். இந்த கேள்வி அவன் கேட்டது ஆஸ்பன் ப்ளஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, அப்போ இந்த கேள்வியை நீங்கள் ஆஸ்பன் ப்ளஸில் பண்ண சார், ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு அந்த கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னா, இங்கே நான் ஒர்க் பண்ணும்போது இதை நான் பண்ணேன். அப்போ ஆஃபீஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கேஸ் ஸ்டடியும் சொல்கிறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணதையும் சொல்கிறீங்க. புரியுதா? இப்படி தான் பேசணும். புரியுதா எப்படி பேசணும்னு? புரியுதா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு? இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி ப்ராப்பராக நடக்குதா அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயத்தில் ஏதாவது டவுட், ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ், ஏன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸும் இருக்கீங்க. ரகுபதி சார் இருக்கார், அவர் டெஸ்டிமோனி இன்றைக்கி நம்ம குரூப்பில் கேட்டோம். கேட்காதவங்க அதை போய் கேளுங்க, ஒரு கோர்ஸ் பற்றி அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், டெஸ்டிமோனிஸ் இது எல்லாமே, ரைட்? இப்போது ஏன்னா இந்த விஷயங்கள் தான் அவங்க பார்ப்பாங்கிறது சாருக்கெலாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை ஏதாவது ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணி, இன்டர்வியூ பண்ண சார் இதை கேட்டாங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற ஷேர் பண்ண விரும்புனா ஏதாவது ஷேர் பண்ணலாம். இல்லை நான் கடைசியாக அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். சரி, ரைட். இப்போ நம்ம இது அன்பின் பண்ணிடலாமா? ரைட், திரும்ப நம்ம அந்த ரெஸ்யூம்க்கு போகலாம். ரைட், இப்போது அதனால் இந்த மாதிரி விஷயத்தை நான் என்ன இந்த மாதிரி விஷயத்த பேசிக்னு போடுறது நல்லது. அது பேசிக்னு போடுறதை விட ஒரு ஒர்க் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டு, இல்லை ஒர்க் ஆன் கேஸ் ஸ்டடிஸ், சம் கேஸ் ஸ்டடிஸ்ன்னு போட்டு அதை கேட்கும்போது இதோட ரிலேட் பண்ணி சொல்லுங்கள். பெட்டராக இருக்கும், உங்களை பற்றி நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஷேர் ஆகுதா? ஷேரில் தானே இருக்குது. ஓகே, அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு போட்டு ஸ்ட்ராங் எக்ஸல் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ், ஹையர் இன் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டைப் ரைட்டிங் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கிடையாது. உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரியனால அவனுக்கு என்ன யூஸு? அவனை உங்களை வச்சு டைப் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் சாஃப்ட்வேரில் உட்காந்து வேல்யூ தான் என்டர் பண்ண போகிறீங்க, டைப் பண்ண போகிறது கிடையாது. அப்போது இந்த ஸ்கில் அவனுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பான். புரியுதா? அதனால் இது மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். சரி, இதில் நான் ஒரு சில இது சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஆட் பண்ண சொன்னேன். இப்போ பாருங்கள், டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் என்ன இதாகுது பாருங்கள்.
ரீடு பிஎன்ஐடி டயக்ராம். நீங்கள் ஒரு ப்ராசஸ் சைடு போகிறீங்கன்னா மெயின் உங்களுக்கு பிஎன்ஐடி டிராயிங் தான். ஏன்னா பம்போட பிஎன்ஐடி டிராயிங் நம்ம போட்டோம், இந்த வேல்வு லைன் சைஸிங் இதெல்லாம் போடும்போது பிஎன்ஐடி அது ஸ்டேபிளாக இருக்கிறது போட்டோம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது ஒருவேளை வரலாம். ஒருவேளை ப்ரெஷர் அதிகமாக உண்மையிலேயே வந்து உங்களுக்கு பழைய டேங்க் ஒன்று இருக்குது, அதில் அதிகமாக ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது எங்கே நமக்கு சக்ஷன் சைடு. அப்போ அதை கம்மி பண்ணணும். அப்போ அந்த ப்ரெஷர், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஹை லிக்விட் லெவலுக்கு தான் நம்ம ப்ரெஷர் எவ்வளோ க்ரியேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி பம்போட கேசிங் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு. உங்களுக்கு அவ்வளோ காசு இல்லை, அப்போ என்ன பண்ணணும், ஹை லிக்விட் லெவலில் குறைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் இவ்வளோ இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃபியூச்சரில். அப்போ அந்த மாதிரி இடத்துல பிஎன்ஐடி நீங்கள் யூஸ் பண்ணும்போது படிக்க தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். பிஎன்ஐடி சிம்பிள்ஸ் அது ரொம்ப சொல்லப்போம். பிஎன்ஐடி சிம்பிள்ஸ்னு ஒரு 100 சிம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெருசாக 100ங்கிறது 100மே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒரு 10, 15, 20 தான் யூஸ் பண்ணுவீங்க. அது 20 சிம்பிள்ஸ் பார்த்து ஓ இது வேல்வு, ஓ இது வந்துட்டு ஒய் ஸ்ட்ரெயினரு, இது வந்துட்டு கேட் வேல்வு, இது பால் வேல்வு, இது வந்துட்டு நீடில் வேல்வு, இது வந்துட்டு பட்டர்ஃப்ளை வேல்வு. ஓகே, இங்கே ஒரு எல்போ இருக்குது, இங்கே ஒரு 90 டிகிரி எல்போ இருக்குது, இங்கே வந்துட்டு ஒரு 180 டிகிரி நமக்கு வந்துட்டு யூ பெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இதுக்கு போதும். இது மாதிரி ரீட் பண்ண தெரிஞ்சாவே போதும். ஒரு பிஎன்ஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியோட ப்ராசஸ் பிஎன்ஐடியில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20, 30, ஒரு 50 பிஎன்ஐடி ஷீட்ஸ் இருக்கும். A3 ஷீட்ஸோ A2 ஷீட்ஸோ வாட் எவர். அப்போ அதை பார்த்து ஒன்று கனெக்ட் பண்ண தெரியும். சும்மா ஒரு பிஎன்ஐடி படித்தா பார்த்தது, ஒரு ஷீட்டுக்கு இன்னொரு ஷீட்டுக்கு இருக்க கனெக்ஷன்ஸ், அது ஏன்னு போட்டு இந்த பக்கம் ஏன் போட்டு இதோட கனெக்ட் பண்ணி அதெல்லாம் படிக்க தெரியணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு பைப்பிங் டயக்ராம் போடுறீங்க அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ண தெரியணும். அதில் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி விஷயம் இதுக்கு நான் ஒரு கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். அடுத்து இது ஹீட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு 1 வீக்கில் முடிச்சிடலாம். அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அமௌண்ட்டும் 500க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது நான் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி இதை ரீட் பண்ண தெரியும் போது அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். அவன் உங்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 10 கேண்டிடேட் வராங்க, 10 கேண்டிடேட்டில் ஒருத்தனுக்கு பிஎன்ஐடி படிக்க தெரியுதுன்னா அவன் ஏன்னா உங்களுக்கு பிஎன்ஐடி தேவை, படிக்கிறவன் தான் தேவைன்னா படிக்கிறவன் தான் எடுப்பான், படிக்க தெரிஞ்சுனா. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை ஆட் பண்ண சொன்னவர் ஆட் பண்ணிட்டார். இப்போ இது உங்களுடைய ரெஸ்யூம்க்கு ஒரு வெயிட்டேஜை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸல் பேஸ்ட் கால்குலேஷன் போட்டிருந்தாங்க. எக்ஸல் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ், ஸ்ட்ராங் இன் எக்ஸல் பேஸ்ட் கால்குலேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அதை நான் எப்படி மாற்றின பாருங்கள், பம்ப் லைன் சைஸிங் டேட்டா ஷீட் ப்ரிப்பரேஷன் மாற்ற சொல்லிட்டேன். அப்போ டேட்டா ஷீட் அப்படின்னா ஆப்வியஸாக எக்ஸலில் தான் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். சரிங்களா, அப்போ டேட்டா ஷீட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நார்மலாக எக்ஸல் பேஸ்ட் எவனுக்கு வேணால் தெரியல, ஒரு டாலி படித்தவனுக்கு, ஒரு அக்கௌண்ட்ஸுக்கு எக்ஸல் தெரியல, அவனுக்கு தெரிஞ்ச எக்ஸலுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸலுக்கும் இதுதான் வித்தியாசம். நீங்கள் அதை டேட்டா ஷீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதுவும் எதுக்கு பம்ப் லைன் சைஸிங்க்கு நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பார்த்தீங்கன்னா அடுத்து அதுவும் போடுங்க. இது 2 விஷயம் தெரிஞ்ச வேறு லெவல். ஏன்னா எக்ஸல் பேஸ் கால்குலேஷன் அவன் ஒர்க் பண்ண போகிறான். அப்போ இந்த ஷீட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவன் கேட்பான் என்ன மாதிரி ஷீட் ப்ரிப்பரேஷன் என்னெல்லாம் இருக்கும் சார், இது மாதிரி இருக்கும். ஸோ நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், நேற்று முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் தெரியும். ஸோ இது போடுவோம் இது போடுவோம் அப்படிங்கிறது அட்டன் பண்ண தெரியும். அப்போ இதெல்லாம் போடுவோம், இது போடுவோம் சார், இது அப்படி வேரி பண்ணுவோம். இதனால தான் எனக்கு எக்ஸல் நம்ம யூஸ் பண்ணுறோம். சாஃப்ட்வேருக்கு நம்ம காசு அதிகமாகும். ஏன் எக்ஸல் யூஸ் பண்ணுறேன், சாஃப்ட்வேர்லேயே போட்டு போகலாமேன்னு கேட்பான், உங்களை ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். அப்போ நீங்கள் சொல்லணும் சார் சாஃப்ட்வேர் காஸ்ட்லி, நிறைய இதில் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதனால் எக்ஸல் பேஸ் கால்குலேஷன் ஷீட் போட்டால் ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தானே கால்குலேஷன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஓ எனக்கு தெரிஞ்சிருக்குது பரவாயில்ல அப்படின்னு அவன் நினைப்பான். இப்படித்தான் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை நம்மளே விற்றுக்கணும். நம்ம சார் நான் வரேன் சார், நான் நல்லா பண்ணுவேன் சார், என்னை நீங்கள் வாங்கிக்கோங்க சார், எப்படி சம்பளம் கொடுத்து வாங்கிப்பாங்க நம்ம. இப்படித்தான் நம்ம விற்கணும். இதுதான் பேசுகிற முறை. அதே மாதிரி ஆஸ்பென் ப்ளஸில் ஆட்டோகேட்டில் பேசிக்ஸு அது வந்துட்டு மாற்ற சொல்லியிருக்கேன், அது இதோட ரிலேட் பண்ணிடுவாங்க. DWSIM அதுவும் அதே மாதிரி ஆஸ்பென் ப்ளஸ் மாதிரி தான் இருக்கும். ஹையர் அண்ட் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங், தமிழ் இதை எடுத்துருங்க, இது வேண்டாம். டைப் ரைட்டிங்கிறது நமக்கு தேவையில்லை. சரிங்களா, அது நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சொல்லிக்கலாம், பட் இந்த இடத்துல இது வேண்டியதில்லை. டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வேண்டியதில்லை, அது வேண்டியது. அதனால் ரைட். அடுத்தது வந்துட்டு சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுடைய 2 சர்டிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரென்த், குயிக் லேர்னர், ஒர்க் மேனேஜ்மெண்ட், ப்ராக்டிக்கல் கோர் நாலேஜ், லீடர்ஷிப், இது மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு 4 ஸ்ட்ரென்த்து, டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்து, நான் டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படி போட்டு ஸ்ட்ரென்த்துன்னு காமனாக போட்டுங்க. இப்போ இதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. ரைட், இப்போ நீங்கள் இது மாதிரி போடுறீங்க, இது மாதிரி வந்துட்டு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், இது மாதிரி டான்சிங் ஸ்கில்ஸ், இது மாதிரிலாம் போடுறீங்க வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாபிஸ்ன்னு போட்டு பிளேயிங் பேட்மிண்டன், கேரம் போர்டு, இது மாதிரி போடுறீங்க வச்சுக்கோங்க. இந்த டீட்டில் எனக்கு எதுக்கு தேவை, நீங்கள் அது நான் யூஸ் பண்ண கிரிக்கெட் விளையாடுனா கேரம் போர்டு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை சப்போஸ் நார்மலாக போடலாம். எதுக்கு போடணுங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்காக இந்த ஹாபிஸ் அவாய்ட் பண்ணலாமான்னு கேட்டால் போடணும், கடைசியாக போடணும். ஆனால் எதுக்கு கடைசியாக இதை போடணும், நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிரிக்கெட் விளையாடினா எனக்கு என்ன, கேரம் போர்டு விளையாடினா, செஸ் விளையாடினா எனக்கு என்ன, அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை வந்துட்டு நம்ம கேட்குறோம். ஆனாலும் இந்த ஹாபிஸுங்கிறது போடுறது நல்லது. எதுக்காகங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். சரிங்களா, ஒரு ரெக்ரூட்டராக நான் சொல்கிறேன், இது ஒரு ப்ராக்டிக்கல் இன்சிடென்ட் நடந்துச்சு, அந்த இதுன்னு சொல்கிறேன். ரைட், இப்போ ஸ்ட்ரென்த்துன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, குயிக் லேர்னர் நம்ம போடுறீங்க. ஓகே, நான் கேட்பேன், நான் என்ன கேட்பேன், இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பேன். ஏன்னா நான் ஒரு குயிக் லேர்னர். அப்போ நான் கேட்பேன், உண்மையிலே குயிக் லேர்னரான்னு கண்டுபிடிக்க நான் கேட்பேன். பொதுவாக இன்டர்வியூ எடுக்கிறவங்களுடைய அந்த ஒரு இது எப்படி இருக்குன்னா,
நான் எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சுவேன், எனக்கு கீழே வரவன் வந்துட்டு வேலை செய்ய வரவன் வந்துட்டு அவன் உண்மையிலேயே அவன் அப்படி பக்குவப்பட்டவனா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். நான் புத்திசாலி, என்னை விட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புத்திசாலியாக இருக்கானா, இதுதான் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் தான் இன்டர்வியூ எடுப்பாங்க. பொதுவாக நான் அப்படி எடுக்க மாட்டேன், நான் ஹம்பிளாக தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே குயிக் லேர்னர், ஓ அப்படியே அவங்க பார்க்கும்போது எப்படி தோணும், நானே குயிக் லேர்னர் தானே, சரிடா நீ என்ன குயிக் லேர்னர் பண்ணிக்க நான் பார்க்குறேன்டா அப்படிங்கிறக்காக கேட்பாங்க. இதுதான் இன்டர்வியூ எடுக்கிறவங்களுடைய மோட்டோ. அதாவது மோட்டோன்னு சொல்கிறத விட அவங்க இப்படி தான் பார்ப்பாங்க, புரியுதுங்களா? அதனால் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் யோசிங்க. சரி ரைட், இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அவருக்கு, இப்போ நான் ஒரு கொஷின் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே யூ ஆர் குயிக் லேர்னர், நான் லைக் லெட் மீ நோ லைக் எனி இன்சிடென்ட், எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் வேர் யூ ஹவ் லேர்ன் சம்திங் வெரி குயிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஏதாவது ஒரு சம்பவம் சொல்லுங்கப்பா, நீங்கள் குயிக் லேர்னர் போட்டிருக்கீங்க, என்ன விஷயத்தில் குயிக் லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க இது வரைக்கும், அது மாதிரி என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க கேட்டிருக்காங்க, இவருக்கு கேட்டிருக்காங்களாமா, அதனால தான் சொன்னேன். நான் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் சார் அப்படி கேட்டாங்க சார், ஏன்னா நானுமே கேட்டிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கேட்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் குயிக் லேர்னர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்டோரியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரியாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஸ்டோரியோட இந்த எல்லா பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் அவன் என்ன கேட்குறானோ அந்த பாயிண்ட் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணேன் இங்கிலீஷில் தான். 2வது கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். தயவு செய்து இங்கிலீஷில் டெவலப் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்லீஸ்ட் இந்த ரெஸ்யூம்க்கு பதில் சொல்கிற மாதிரி, இது ரெஸ்யூமே என்ன கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம், ஏன்னா இப்போ P&Dனா அதில் என்ன கேள்வி கேட்டாங்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து நம்ம பார்த்தோமே ஃப்ளூயிட் மெக்கானிக், பம்ப் லைன் சயின்ஸ்னா கேள்வி. அப்போ அது பற்றி நீங்கள் பேசி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்படிங்கிறத சொல்கிறேன், ஆனால் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களை சேல் பண்ணிக்கும் போது அது கேட்டு தான் ஆகணும். அதனால் வந்துட்டு ரைட். ஸோ ஒரு ஸ்டோரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஸ்டோரியோட லிங்க். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சார், நான் இது மாதிரி காலேஜ் லெவலில் ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணோம் சார், அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக, நீங்கள் சொல்கிறது வந்துட்டு குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது, ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். கண்டக்ட் பண்ணேன். இப்போ நானே சொல்கிறேனே, இப்போ நான் என்ன ஆச்சு, எனக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு இது வந்து ரியல் இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த்து, அதுக்கு முன்னாடி மந்த் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னாச்சு, இப்போ நாங்கள் வந்துட்டு பெசோ அப்ரூவல்னு ஒரு விஷயம் வாங்கினோம். மேபி ரகுபதி சார் தெரிஞ்சிருக்கலாம், தெரியல. அதாவது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எல்பிஜி இது மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கான ரியாக்டரு இல்லை அது மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எல்லாம் ரெடி பண்ணும்போது பெஸ்ஓ, பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி, அவங்கக்கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கணும். அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி அவன் வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 8 வெண்டாரை இந்தியாவில் வச்சுருக்கான். அவன்லாம் பெரிய பாடி இந்தியாவில் டியூவின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு லெவலில் இருக்கிறது. அவங்ககிட்ட போய் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கொடுக்கணும், ஒரு அட்டஸ்டேஷன் மாதிரி, சரிங்களா? இப்போ அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குறது நாங்கள் பெருசாக போராடிட்டு இருந்தோம். நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், மெக்கானிக்கல், அப்படி தான் நான் மெக்கானிக்கல் கற்றுக்கிட்டேன் நிறையா, சரிங்களா? திக்னஸ் கால்குலேஷன் நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். அதுக்கெலாம் போயிட்டு எல்லாம் கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு 5 மாதம் நடந்துச்சு. மெக்கானிக்கல் கால்குலேஷனுக்கு மட்டும் நான் சொல்கிறது, டெக்னிக்கல் நான் ஊதி தள்ளிட்டேன். அதாவது ப்ராசஸ் கால்குலேஷன், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நம்ம செம்மையாக பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஒரே வாரத்தில் முடிச்சாச்சு. மெக்கானிக்கல் கால்குலேஷனுக்கு இந்த 6 மாதம் இழுத்துச்சு. ஏன்னா எங்கள் இதில் மெக்கானிக்கல் டிசைனர் யாரும் இல்லை, நானே லேர்ன் பண்ணி பண்ணதான் எல்லாமே. ஸோ பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நான் கடைசியாக நான் வந்துட்டு இப்போ ஒரு டிசைன் ஹெட்டு வந்துட்டு இருக்கார், அவர் வந்து பூனேயில் இருக்கார், சரிங்களா? அவரோட கையெழுத்து தான் இதுக்கு தேவை, சரிங்களா? ஸோ நாம் என்ன பண்ணணும், பூனேக்கு நான் வந்து எல்லாம் முடிச்சு விட்டேன். அப்புறம் பார்த்து இல்லை கம்யூனிகேஷன் நான் அவங்களுக்கு அனுப்புவேன், இது தப்பு, இதை மாற்றுங்க, என்ன மாற்றுன்னு சொல்ல மாட்டேன், மாற்றுங்கன்னு மட்டும் சொல்லுவோம், என்ன மாற்றுன்னு சொல்ல மாட்டேன். அப்போ நம்ம என்ன தப்பு என்ன மாற்றுன்னு திரும்ப பார்க்கணும், ட்ராயிங் டீட்டெயில் ட்ராயிங் போடணும், அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து அவனுக்கு அனுப்பணும். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அப்புறம் அவனோட ஜூனியர், அதாவது ஜூனியர் தான் பார்த்து அனலைஸ் பண்ணுறது, டிசைன் கையெழுத்து போடுறவருடைய ஜூனியர். இந்த டிசைன் எடுக்கிறது இந்தியாவுக்கு ஒருத்தர் தான் இருக்கார், அவருக்கு தான் கையெழுத்து வாங்கணும், கையெழுத்து வாங்கினா கவர்மெண்ட்டை கொடுக்கணும். அப்போ அவர் இருக்கார். அப்போ அவரோட ஜூனியர் கிட்ட வந்துட்டு அவர் தான் கம்யூனிகேஷன்லாம் பண்ணுறது, தப்பு இதை மாற்று. அப்புறம் ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு சரி ஓகே அக்செப்டட் ஆயிடுச்சுட்டாங்க, சரிங்களா? அக்செப்டட் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. எனக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பூனேக்கு அமுச்சு வைக்கணும். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னன்னா, அந்த டிசைன் எடுத்து கோயம்புத்தூருக்கு வந்தார், ஒரு 2 நாள் தங்குறதுக்காக வந்தார், ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்தார். அப்போ நாங்கள் பூனேக்கு போய் வாங்குறத விட பூனேக்கு அமுச்சு விட்டு ஒன்று நேரடியாக போய் வாங்கணும் அவங்களோட ஆஃபீஸில், இல்லைன்னா கொரியர் பண்ணி எங்களுக்கு 1 வாரம் ஆகும். அது 1 வாரம் வெயிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டாம், ஏன்னா நாங்கள் சீக்கிரமாக அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லேயும் இருந்தோம். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் அவங்க கரெக்டாக இது ஓகே சொல்கிறதுக்கும் அவர் கோயம்புத்தூர் வரதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. சனிக்கிழமை ஓகே சொல்கிறாங்க, அவர் திங்கக்கிழமை கோயம்புத்தூர் வர, ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லாத்துக்கும். பரவாயில்ல நேரில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு கோயம்புத்தூருக்கு அவங்க அட்ரஸ் சொன்னாங்க, அவங்க ஆஃபீஸ்க்கு நாங்கள் போய் பார்த்தோம். திங்கக்கிழமை மதியானம் வர சொல்லியிருந்தாங்க, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு சுமாருக்கு வந்துட்டு சொல்லி நான் மட்டும் தான் போனேன். ப்ராசஸ் ஓவரால் நான் தான் ஹேண்டில் பண்ணி நான் மட்டும் போனேன். பார்த்து டிசைன் எக்ஸ்பெக்ட் பார்த்துட்டு இது தப்பாக இருக்குது, இது மாற்றணுன்ட்டார் திடீர்னு. எனக்கு மெக்கானிக்கல் சைடு எனக்கு புரியல அது அவர் என்ன சொன்னார்னு. பட் அதுக்கப்புறம் பார்க்கும்போது
அது சின்ன மிஸ்டேக் தான் சரிங்களா. நாங்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டாக A2 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கிறதுக்குலாம் 1 மணி நேரம் கடையில் போய் தான் எடுக்கும். A2 சைஸ் பிரிண்ட்லாம் எடுத்து பர்ஃபெக்டாக கொண்டு போயிருந்தோம். திடீர்னு மாற்றுங்க அப்படின்ட்டார். எப்போ செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவர் இருப்பார். செவ்வாய்க்கிழமை கிளம்புறாரு. திங்கக்கிழமை இந்த இன்சிடென்ட் நடக்குது. திங்கக்கிழமை 5 மணிக்கு நடக்குது. 4 மணிக்கு அங்கே போனேன். 5 மணிக்கு அவர் பார்த்து நடக்குது. மாற்றினா தான் கையெழுத்து. இல்லை அப்படின்னா நான் திரும்ப என்ன பண்ணணும், அதை மாற்றுறதுக்கு டைம் ஆகும். சீக்கிரமாக டக்குன்னு மாற்ற முடியாது, மாற்றுறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா டீட்டெயில் டிராயிங் நாங்கள் உட்காந்து திரும்ப போடணும். ஃபஸ்ட்லேருந்து திரும்ப எல்லாமே பண்ணணும், பிரிண்ட் எடுக்கணும், எல்லாமே பண்ணணும். டீட்டெயில் டிராயிங் போகிறதுக்கு 2 நாள் ஆகிடும், மாற்றணும் சரிங்களா. இதுதான் ஆக்சுவல் சுச்சுவேஷன். அப்புறம் எம்டி கிட்ட சொன்னேன், சார் முதல்ல ஓகே தான் சொன்னாங்க சார், மெயிலெலாம் கூட காமிச்சிட்டு அவருக்கும் தெரியும் என்னங்க ஓகே தான் சொன்னாங்க, அப்புறம் திரும்ப இப்படி மாற்ற தெரிலங்க சார், அது என்ன ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரில சார், அவர் வந்துட்டு இது மாற்றுங்க அப்படிங்கிறாரு. இவர் பார்த்து தானே ஓகே தானே சொன்னார். அப்படி தான் சார் இவரோட அசிஸ்டன்ட் சொன்னாங்க. அசிஸ்டன்ட் இவர்கிட்ட காமிக்கலையாட்டிருக்குது, என்ன நடந்தது எனக்கு தெரியல இன்டர்னலில். ஆனால் இது மாதிரி ஆச்சு. நீங்களான என்ன பண்ணியிருப்பீங்க? இது உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ நான் ஒரு ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல போடும்போது இது மாதிரி ஒரு ஸ்டோரி பில்டப் பண்ணி வச்சுருந்தேன்னா அவனுக்கு கேட்கும்போது நான் சொல்ல முடியும். இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது, கட் அண்ட் ஷார்ட்டாக அவன்கிட்ட சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நான் என்ன பண்ணேன், சரி சார் நான் சேஞ்ச் பண்ணுறேன்ட்டு திரும்ப வந்து நான் வந்துட்டு அடுத்து எங்களுடைய ட்ராயிங் பண்ணுற எங்களோட டிராஃப்ட்ஸ்மேன் எங்களுடைய கம்பெனியில் அவர் நான் ஃபோன் பண்ணி இதெல்லாம் மாற்றணுங்கிறத நான் சொல்கிறேன். என்ன மாற்றணுங்கிறது எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியல, ஏன்னா மெக்கானிக்கல் சைடு எனக்கு தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும். அப்போ அதெல்லாம் மாற்றி அதெல்லாம் திரும்ப ஸ்டாண்டர்ட்ஸ் உட்காந்து ரெஃபர் பண்ணி எப்படி நம்ம வெல்டிங், ஆக்சுவலாக அது வெல்டிங் ரிலேட்டடான விஷயம், வெல்டிங் இப்படி வைக்கணும் அப்படிங்கிற ரிலேட்டடான விஷயம். சத்தியமாக எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தான் நாலேஜ். அதுக்கப்புறம் போயிட்டு மாற்றி உட்காந்து ஆக்சுவலாக வந்து நான் திரும்ப எம்டிட்ட சொன்னேன், என்ன கஜை பண்ணுறேன், சரி திரும்ப பூனைக்கே போயிட்டு வந்துடலாமா மாற்றிட்டு, ஏன்னா மாற்றுறதுக்கு மினிமம் 2-3 நாள் ஆகும் குறைஞ்சபட்சம். மாற்றி திரும்ப பிரிண்டர் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நாளாகும் மாற்றுறதுக்கு. ஸோ இது மாதிரி சொன்னாங்க. சரிங்க சார் நமக்கு இன்னும் 1 நாள் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குங்கிற ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நான் சார்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு அனலிசிஸ் பண்ணி மாற்ற வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு என்ன பண்ணேன், ஒரே ஒரு நாள் வாய்ப்பு இருந்துச்சு. அடுத்த நாள் மத்தியானம், அந்த மத்தியானத்தை விட்டால் நாங்கள் திரும்ப பூனே தான் போனோம். கம்பெனிக்கு அது வந்து செலவு ஏற்படுத்தும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே போகிறது பிரச்சனை இல்லை. கம்பெனி அங்கே போனால் நான் போகணும், கூட ஒரு டிராஃப்டர் கூட்டிகிட்டு போகணும். அங்கே போகிறதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆகலாம். ட்ரெயினில் போனால், ஃப்ளைட்டில் புக் பண்ணால் அது கூட சார்ஜ், அங்கே போய் தங்கணும், அங்கே போய் பார்க்கணும், திரும்ப அங்கே சொன்னால் இதை மாற்றணும், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சார்ஜ் இருக்குது. அது ஆப்வியஸாக எப்படின்னா 1 லட்ச ரூபா ஆகிடும் வச்சுக்கோங்க, எல்லாமே சேர்த்து. ஃப்ளைட் டிக்கெட்டு, தங்குறது, சாப்பிட்றது, திரும்ப வரது எல்லாமே சேர்த்து. அப்போ இதெல்லாம் கம்பெனிக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ். அப்போ இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், திரும்ப உட்காந்து நான் டிராஃப்ட் பண்ண பிடிச்சி அவருக்கும் கஷ்டம் தான், ஏன்னா நைட்டாக உட்காந்து டிராயிங் போட்டு திரும்ப இதெல்லாம் எடுத்து போய் திரும்ப அவருக்கு அனுப்பிச்சு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் திரும்ப ஓகே சொல்லிட்டார். அப்போ அடுத்த நாள் திரும்ப போகிறோம். நான் எப்போ ஓகே சொன்னார், செவ்வாய்க்கிழமை மதியானம் ஓகே சொன்னார். அப்போ ஓகே ஆனதுக்கப்புறம் ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணிட்டு சார் நாங்கள் வரோம், சைன் மட்டும் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நேராக அவர் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமில் இருந்தார். அன்றைக்கி தான் அந்த ப்ரோக்ராம், செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமைட்டார், செவ்வாய்க்கிழமை தான் ப்ரோக்ராம் போயிட்டு அவர் அட்டன் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு சைன் போடுறதை பார்த்து கொடுத்தா அவர்கிட்ட பார்த்து திரும்ப தப்புன்ட்டார். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, திரும்ப ஒரு குட்டி மிஸ்டேக். அப்போ திரும்ப அதுக்காக தான் நான் போகும்போதே டிராஃப்டரையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன், மெக்கானிக்கல் டிராஃப்ட். அவர்கிட்ட அந்த எக்ஸ்பிளைன் பண்ணார், அவர்கிட்ட சொல்லி சேஞ்ச் பண்ணி திரும்ப போயிட்டு அங்கே பார்த்தா பிரிண்ட் கிடைக்கல. அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு நடந்து போய் பிரிண்ட் எடுத்துகிட்டு அந்த அவருக்கு ஹோட்டலில் தான் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு, அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அவர் கரெக்டாக கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சைன் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போது அதை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு நான் போடும்போது என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு உண்மையாக நடந்த ஒரு விஷயம் இருக்கும். கதை சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லும் போது கதையாங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையாக ஏன்னா அதுலேருந்து வேறு கொஸ்டின் கேட்கும் சொல்லிடலாம். அப்போது அந்த மாதிரி விஷயத்த போடும்போது அவனுக்கு தெரியும், நீங்கள் இந்த ஸ்ட்ரென்த் உனக்கு உண்மையிலே இருக்கா, சரி இவனை நம்பி ஒரு பொருளை ஒரு மேனேஜ் பண்ணுற ஒரு திங்ஸை கொடுக்கலாம், அவன் பண்ணிவிடுவான் அப்படின்னு பேசலே தெரியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த இப்போ சும்மா குயிக் லேர்னர், ஒர்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற போகிறது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கணும். இந்த நிறைய விஷயம் நடந்திருக்கணும், அதில் ஏதாவது ஒன்றும் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். சார் நிறைய விஷயம், தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் gives me sir like lot of things I could remember sir, but let me tell you one thing with you sir. நிறைய விஷயம் இருக்குது சார், ஆனால் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பித்து நீங்கள் தான் சொல்லணும். லீடர்ஷிப்புங்கிறது நான் போட்டிருக்கேன், நானும் போட்டிருக்கேன். அப்போ லீடர்ஷிப்புங்கிறது என்ன சார், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எதை சொல்லலாம், கொஞ்சம் யோசி சொல்கிற மாதிரி சொல்கிறான். லெட் மீ டேக் whenever சார் திஸ் லீடர்ஷிப் இஸ் லைக் இட்ஸ் நாட் லைக் a new thing which I've got sir, like it is like from my childhood itself I'm getting this leadership skill sir. For example, when I am studying 12th standard or 11th standard, I have organized a program, inter school level program, where everyone congratulated me because it was not like that before and it is not like that even after that. Everyone congratulated me. ஸோ லைக் தட் நம்ம அப்படி அது மாதிரி சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் நடந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட லிங்க் பண்ணிக்குவாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கலாக இருக்கிறதுக்கு பாருங்கள். டெக்னிக்கலாக உங்கள் ஆஃபீஸ் என்ன நடந்த விஷயங்கள் குழந்தைத்தனமாக சொல்லக்கூடாது, அது மாதிரி பார்த்தோம். இப்படித்தான் உங்களோட இது பண்ணும். ரைட், இப்போது நான் கடைசி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஹாபீஸ்
பிளேயிங் பேட்மிண்டன் அண்ட் கேரம் போர்டு. இது வந்துட்டு என்ன விளையாண்டா நமக்கு என்னன்னு நான் கேட்டேன் உங்களுக்கு. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நான் அதையும் சொல்லிட்டேன், போடணும் கண்டிப்பாக போடணுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அப்போ எதுக்கு போடணும் அது சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஜென்ரலாக யோசிச்சு பார்க்கும்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்னிங் மியூசிக், இவராது பரவாயில்ல பேட்மிண்டன் கேரம் போர்டு போட்டிருக்காரு. சில பேர் லிஸ்னிங் டு மியூசிக், சில பேர் வந்துட்டு டான்ஸிங், சில பேர் வந்து ஈட்டிங்லாம் போட்டிருக்கிறாங்க. என்கிட்ட வந்தவங்க ஹாபிஸ் போட்டு ஈட்டிங் ஃபுட்டுலாம் போட்டுறேன், ஃபுட் அடிக்ட். அவனை கேட்பேன், ஈட்டிங் ஹாபியா சார்? ஆமாம் சார், நான் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சாப்பிடுவேன் சார். நைட் 12 மணிக்கு கூட போயிடுது சார். நீ எத்தனை மணிக்கு சாப்பிட்டா எனக்கு என்னையா அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆனாலும் இந்த ஹாபிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் ரெக்ரூட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு சொல்லுங்கள். நான் இதுக்கான பதில் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் என்ன கொஷின் கேட்டாலும் அதுக்கான பதில் ஏற்கனவே சொல்லிவிட்டு அப்புறம் தான் கேட்பேன். பதில் சொல்லிவிட்டு கேள்வி கேட்குறது தான் நான். சரிங்களா? என்னவா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். பேசுறதுக்கு பயப்படுறவங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆக மாட்டாங்க. என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே நிமிஷம் இருங்க, நீங்கள் யோசிச்சுட்டு இருங்க, நான் வரேன். சொல்லுங்கள். வேகமே சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் உட்காந்துலாம் இருக்க முடியாது இந்த கிளாஸில். சரிங்களா? நீங்கள் பேசி தான் ஆகணும். அப்போ தான் அது நல்லா தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிற மெத்தட் கொடுத்துட்டு நம்ம முடிக்க போகிறோம் இந்த கிளாஸு. சரிங்களா? ஏன் பேசுங்கப்பா, பேசினா தான்ப்பா இன்டர்வியூ செலக்ட் ஆக முடியும். தீபக், தீபிகா, இன்ஃபேக்ட் நான் தமிழுக்கே சொல்லலை. ஏன்னு நிதிஷ் இருக்கீங்க, ரகுபதி சார் ஓகே, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் விட்டலாம். ஸ்ரீநாத் இருக்கீங்க, தமிழ் இருக்கீங்க. எதனால் நீங்கள் இந்த ஹாபிஸை போடுறது எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னு? நீங்க டீமா ஒர்க் பண்ண விருப்பப்படுவீங்களா இல்ல அலோனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்ப்பாங்க சார் ஹாபிஸ் வச்சு? ரைட். இப்போ டீம் பிளேயரா அப்படிங்கிறது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உண்மையிலேயே டீம் பிளேயராக தான் இருக்கீங்க ஹாக்கியில். நீங்கள் இதில் டீம் பிளேயராக இருக்கிறீங்க. பட் நீங்கள் டீம் பிளேயராக இருக்கிறதுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க ஹாக்கியில்? மேபி நீங்கள் சொல்கிறது ஒரு கரெக்டான பதிலாக கூட இருக்கலாம். ஓகேவா? நீங்கள் டீம் பிளேயராக தான் இருப்பீங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க? ஹாக்கி விளையாடுறீங்க போட்டிருக்கீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? பட் ஓகே, ரைட், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் வேறு நீங்கள் வந்து இப்படி கூட ரிலேட் பண்ணலாம். நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இப்படி கூட ரிலேட் பண்ணலாம். இந்த மாதிரி டீம் பிளேயர் அப்படிங்கிறது மேலே ஒரு ஏதோ ஸ்கில்ஸில் போட்டுன்னு வச்சுக்கோங்க. சார் நான் வந்துட்டு ஹாக்கி விளையாடுவேன், ஹாக்கி விளையாடுவேன், இந்த மாதிரி டீம் பிளேயர் அப்படி கூட நீங்கள் ரிலேட் பண்ணி சொல்லலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ரைட். வேறு ஏதாவது? தீபக், மைக் ஆன் பண்ணி நீங்கள் ஏதாவது ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். தீபிகா, நிதிஷ், தமிழ், என்னவா இருக்கும்? போகிறதுனால ஒரு யூஸ் ஆகும். சொல்லப்போனால் இது என்னோடய ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆச்சு நாங்கள் படிக்கிற காலத்தில். இதான் யோசிங்கப்பா. ப்ராசஸ் இன்ஜினியருங்கிற மாதிரி நிறைய யோசிக்கணும். யோசனை தான் நம்மளுடைய கீ ஸ்ட்ரென்த்தே. யோசிக்காமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது. என்ன சொல்லுங்கள்? எங்கப்பா அது? இங்கே இருக்கு. பாருங்க. எஸ் சொல்லுங்கள் சார். இப்போ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாபிஸில் இப்போ கிரிக்கெட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிளானிங், எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம் சார். ஓகே. அந்த பிளானிங் பண்ணிட்டு தான் எந்த ஒரு வேலைனாலும் நம்ம அந்த இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிளானிங் இருந்தால் தான் அந்த வேலைக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பிளானிங்கே இல்லாமல் எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காது. ஸோ அஸ் ஒரு ப்ராசஸ் இன்ஜினியராக இப்போ நம்ம ஒரு டிசைனிங்கோ இல்லை ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம அப்சர்வ் ஆகணும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஒரு பிளானிங் கிடைக்கணும். அந்த எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் பேசிக்கு பிளானிங். அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பிளானிங் வச்சு தான் நம்ம ரன் பண்ணணும். ஸோ இதுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப லிங்க் இருக்கும். ஹாபிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு நார்மலாக ஸ்போர்ட்ஸோ இல்லை ஓட்டப்பந்தயமாக இருந்தால் கூட எத்தனை மீட்டருக்கு ஓடினா கூட அதுவே ஒரு பிளானிங்கை மீன் பண்ணி தான் போகும். ஸோ இதுக்கு ஹாபிஸுக்கு என்ன லிங்க்னா பிளானிங் நல்லா கிடைக்கும் சார். ஓகே, பிளானிங் நல்லா கிடைக்கும். ஃபைன். ஓகே, வேறு
குட். வேறு வேறு ஏதாவது யோசிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள் இந்த ஆன்சர். நீங்கள் இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க, ரொம்ப சிம்பிள். நான் இது சொல்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஷேரிங் இன்டர்வியூ, 1 டே ஷேரிங்னு ஒன்று நடக்கும். இப்போ நடக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. சாஃப்ட்வேர்லேருந்து வருவாங்க, டிசிஎஸ்ஸு, அப்புறமேட்டு வந்துட்டு நமக்கு இன்ஃபோசிஸ்ஸு, இந்த மாதிரி விப்ரோ, இந்த 3மே வருவாங்க. 1 டே, ஒரு நாளில் வருவாங்க. காலேஜ் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கிறனால எந்த பிரான்ச் வேணாலும் அப்ளை பண்ண, அவனுக்கு சாஃப்ட்வேர் ஸ்கில் இருந்தால் போதும், சிசி ப்ளஸ் ப்ரோக்ராம் தெரிஞ்சால் போதும். அப்போது அதில் இன்டர்வியூ மட்டும் தான் நடக்கும். ஸோ இன்டர்வியூ நடக்கும்போது இப்போ காலேஜில் பெரும்பாலும் வந்துட்டு நான் படித்த காலேஜில் நான் படித்த டைமில் 1400 பேர் எங்களுடைய அந்த வருஷத்தில் மட்டும் அவ்வளோ இருந்தாங்க. ஸோ அந்த 1400 ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 500 மெம்பர்ஸ் இன்டர்வியூ வந்துட்டு கொடுத்தாங்க. ஸோ 500 மெம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு கம்பெனிலேருந்து ஒரு 4 பேர் தான் வருவாங்க இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, சரிங்களா? அப்போ 4 × 4 ஒரு 12 பேர், ஒரு 10-12 பேர் வச்சுக்கோங்க. அந்த 12 பேர் அந்த 600 பேர்த்த பார்ப்பாங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி விருப்பமாக இருக்கோ நீங்கள் போய்க்கலாம். அப்போ அவங்க பார்த்து அவங்க என்னாச்சு, அவங்க சலிச்சு போயிடும். அப்போது ஒரு நாள் என் ஃப்ரெண்டு போனான். அப்புறம் அவன்கிட்ட சொன்னது கடைசியாக அவன் தான் போனான். போகும்போது எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்ட்னால நான் அட்டன் பண்ணல. ஸோ போனான். எனக்கு தெரிஞ்சு அது வந்து விப்ரோன்னு நினைக்கிறேன். போயிட்டு கேட்டாங்க ரெக்ரூட் பண்ணுறவர், எங்கள் பாரு தம்பி, எனக்கு வந்துட்டு காலேஜ் இன்டர்வியூ எடுத்து ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப போர் அடிச்சுது, உனக்கு எதாவது கதை சொல்ல தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு பண்ணார். அவன் அதில் எக்ஸ்பர்ட், கதை சொல்கிறதில்ல. சொன்னால் வேலை கிடச்சிச்சு, செலக்ட் ஆகிட்டான். இதுதான் உண்மை, உண்மையாக நடந்தது. பொய் சொல்ல, உண்மையாக நடந்தது. அவன் பேர் ராமச்சந்திரன், உண்மையாக நடந்தது. அவன் சிவில் டிபார்ட்மெண்ட்டு. இதனால தான் ஹாபி சில நேரங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே லிங்க் பண்ணலாம், ரிலேட் பண்ணலாம், சூப்பர் குட். இன்னொரு விஷயம், சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஹாபிஸ் ஏதாவது போடுறீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அவனுக்கு இது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு வேறு டெக்னிக்கலாக அவன் கேட்டு அழுத்து போய் வேறு ஏதாவது என்னடா இவன் எல்லாத்தையும் ஒரே கேள்வி தான் கேட்குற, சரி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை கேட்பணும் யோசிச்சானா அந்த டிஃப்ரெண்ட் அந்த டைமில் கை கொடுக்குறது. இந்த மாதிரி கேரம் போர்ட், சரி அவன் உண்மையிலே கேரம் போர்ட் பிளேயராக இருந்தால் அதில் ஏதாவது கேட்பான், கேள்வி கேட்பான், நீங்கள் பதில் சொல்லணும். சொல்லும் போது எகெயின் அவன் செக் பண்ணிட்டு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு தான் செக் பண்ணுவான், செலக்ட் பண்ணிடுவான். சத்தியமாக இந்த ஒரு ஆப்ஷனும் நிறைய இடங்களில் நடந்திருக்கு. நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, இந்த மாதிரி செலக்ட் ஆனவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. நிறைய கிடையாது, இது எப்போவுமே நடக்காது, ஆனால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 10ல் ஒரு டைம் இருக்குது. இதுதான் உண்மை. ரொம்ப நீங்கள் ரெக்ரூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்கள். நீங்களே இருக்கீங்க, ஒரு 10 பேர்த்து இன்டர்வியூ எடுத்து பாருங்களேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே ஃபோன் பண்ணி, நான் மச்சான் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன், சும்மா எடுக்கிறேன், நீ பேசி பாரு, ப்ராக்டிஸ் பண்ண, எடுத்து பாருங்களேன், உங்களுக்கே கேள்வி சலிச்சு போயிடும். இதுதான் உண்மை. அதனால் இந்த மாதிரி அப்போ 10 பேருக்கு எடுக்கும்போதே அப்படி இருக்குன்னா, ஒரு சில பேருக்கு இன்டர்வியூ எடுக்கிறது பிடிக்கும், பேசுறதுக்கு பிடிக்கும். அவன்லாம் என்ன பண்ணாலும் கேள்வி கேட்டே இருப்பான், என்ன மாதிரி ஆட்கள்லாம். புரியுதுங்களா? ஸோ அவனுக்கு வந்து அப்போது நீங்கள் எல்லா கேள்வியும் பதில் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் எதாவது சொல்ல அப்படின்னா கடைசியில் என்ன ஆகும், இதே கேள்வி கேட்டு சலிச்சு போயிட்டோன்னா அடுத்தது வந்துட்டு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது கேட்கணும் தேடுவான். பொதுவாக எல்லோரும் என்ன போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் போடுவாங்க, ஏதாவது ப்ராசஸ்க்கு போடுறாங்க, இது மாதிரி போடுவாங்க. அப்போ டிஃப்ரெண்ட்டாக எதாவது கேள்வி நினச்சி தேடினான்னா அந்த இடத்துல ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ரெண்டாவது இது மாதிரி ஹாபிஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? அவன் அதனால தான் இந்த மாதிரி ஹாபிஸ் சில நேரங்களில் கை கொடுக்கும். புரியுதா நான் சொன்னது? ஏற்றுக்க முடியுதா? ஸோ இதெல்லாம் போட்டு கடைசியாக ஒரு ரெடி பண்ண ரெஸ்யூம் இவ்வளோ. ஸோ ஒரு பேஜில் முடிக்கணும், 2 பேஜில் வராது சார் அப்படின்னு சொன்னபோது நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு போட்டு கடைசியாக அந்த லாங்குவேஜஸ் நோன், இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி அப்படிங்கிறத போட்டு நம்ம முடிச்சாச்சு. பின்னாடி ஒரு பேர் போட்டு ஒரு கையெழுத்து போட்டுடலாம், போட்டால் வெல் அண்ட் குட். ஸோ நம்ம இப்படி இருந்த ரெஸ்யூமை இப்படி மாற்றிட்டோம். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த ரெஸ்யூமுக்கும் மேபி பார்க்குற தோற்றம் நல்லா இருக்கலாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஆனால் உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்க 90s கிட் 80s கிட் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த ரெஸ்யூம் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி இதில் ஏதாவது அப்டேட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தயவு செய்து ஒரு பேஜை மட்டும் கொடுக்காதீங்க, 2 பேஜாக கொடுங்க. ஒரு பேஜ் வந்து சத்தியமாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு தேவையான டீட்டெயில் மேலே நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, உங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பர், சரிங்களா? அப்ஜெக்டிவ் இது. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டால் மனப்பாடம் பண்ணி சொல்லக்கூடாது, மனப்பாடம் தான் பண்ணணும், மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடாது. கொஞ்சம் இயல்பாக பேசுகிற மாதிரி அதில் கொஞ்சம் 2-3 வார்த்தைகளை சேர்த்து பேசிவிட்டு சரி இதான் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதுதான் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுற விதம். சந்தேகங்கள் ஏதாவது? ஏதாவது சந்தேகங்கள்?
ஏதாவது டவுட்ஸ்? ரெண்டும் ஒன்று தான், சந்தேக டவுட் ரெண்டும் ஒன்று தான். சரி, இங்கிலீஷில் கேட்டாவது ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்து தான் கேட்குறேன். ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது ஷேர் பண்ணுறதா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நேற்று என்ன ஆச்சு, இங்கிலீஷ் செஷன் எடுத்தேன், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற பட்டனை ஆன் பண்ண மறந்துட்டேன். நானும் 1.5 மணி நேரம் கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் போட்டு பார்க்குறேன், வாய்ஸே சுத்தமாக இல்லை. அது வேறு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும். தென் இந்த செஷனை இங்கிலீஷில் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான். ஸோ ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பொறுத்த வரைக்கும், ஆன்லைன் பொறுத்த வரைக்கும். நீங்கள் நம்மளனாலும் அதான் நேஷம். பட் வாட் எவர், நம்ம வந்துட்டு காலேஜில் இருக்கும்போது ஆன்லைன் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டீச்சிங் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால காட்ஸ் கிரேஸ் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டோம். ஹோப் இந்த செஷன், இந்த கிளாஸ், இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது நான் இருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எல்லோரும் அட்டன் பண்ணுறீங்க. தமிழ்லேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட், இங்கிலீஷ்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் கம்மியாக வந்துச்சு. அப்படி கம்மின்னா அவங்க வேறு இதில் ஒர்க் பண்ணுறவங்க பிஸியாக இருந்தாங்க, யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க. பட் ரெகுலராக தமிழ்லேருந்து லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த கோர்ஸ் என்னை நம்பி அட்டன் பண்ணியிருக்கீங்க. நான் டெலிவரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். சொல்லுங்கள் தீபிகா, ஏதோ மைக் ஆன் பண்ணீங்க, தெரியாமல் கைப்பட்டு ஆன் பண்ணிட்டீங்களா? என்ன சார், எனக்கு வந்து ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். சொல்லுங்க தீபிகா. எஸ். ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் கெமிக்கல் இன்ஜினியர் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி இன் ப்ராசஸ் சிமுலேஷன் ஃபீல்ட். என்னோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், லைக் DCS, ESD சிஸ்டம். Mostly will be relevant to instrumentation, but a specialized domain வந்து பாத்தீங்கன்னா OTS ன்னு சொல்லுவாங்க, operator training simulation. So ஒரு entire plant வந்து simulation model ரெடி பண்ணி operator train பண்றது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ எனக்கு வந்து ஐ ஸ்பெஷலி இன்ட்ரெஸ்டட் இன் ப்ராசஸ் அண்ட் நான் ப்ராசஸ் டிசைன் சைட் மூவ் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு ட்ரையும் பண்ணேன். பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து ப்ரொஃபைல் செலக்டே ஆகலை. அவங்க எல்லோரும் சொன்னாங்க, யூ ஆர் ஃப்ரம் சிமுலேஷன் பேக்ரவுண்ட், அவங்க உங்ககிட்ட டிசைன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஸோ வந்து எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது உங்கள் ப்ரொஃபைலை. இந்த மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் வந்து நான் நிறைய கம்பெனி கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எங்கேயுமே ப்ரொஃபைல் நான் அப்ளை பண்ணுறது எல்லாமே ரிஜெக்ட் இப்படியே தான் வருது. ஸோ எப்படி லைக் எனக்கு 4 years சிமுலேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இடையில டிசைனுக்கு மூவ் பண்ண முடியுமா, அந்த பாசிபிலிட்டி இருக்கா, அது எப்படி இது பண்ணலாம் சார்? ரைட், கிரேட் கொஷின். இப்போ வந்துட்டு ஆப்வியஸாக அவங்க என்ன பயப்படுறாங்க அப்படின்னா, ஏன் ரெக்ரூட்டர் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு சிமுலேஷனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ப்ராசஸ் இஸ் ஆல் அபவுட் கால்குலேஷன்ஸ், கரெக்டாக? அந்த கால்குலேஷன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர், செகண்டரி சாஃப்ட்வேர். இப்போ இருக்க டேஸில் சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது ரொம்ப சுலபம். உங்களுக்கு எதாவது சாஃப்ட்வேர் தெரியுமா தீபிகா? எஸ் சார், எனக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் லைக் அவிவா டைனமிக் சிமுலேஷன், அவிவா ப்ரோ 2 தெரியும். அண்ட் இப்போ டிஜிட்டலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால டுவர்ட்ஸ் டிஜிட்டலைசேஷன் அவிவா பை சிஸ்டம், ஸோ பிளான்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸோ இதுவும் எனக்கு தெரியும். ஓகே ஓகே, அவிவா சைடு உங்களுக்கு தெரியும், ரைட்? அவிவா ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலி அவிவா இஸ் பார்ட் ஆஃப் அவர் கம்பெனி. ஐ எம் ஃப்ரம் ஸ்னைடர் எலக்ட்ரிக். ஸோ அவிவா வந்து இப்போ ஸ்னைடர் வாங்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாருக்குமே எங்களுக்கு இது இருக்கு, ஆக்சஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு லைசன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், ஓகே ரைட். ஸோ அவங்க என்ன பயப்படலாம் அப்படின்னா, ஒருவேளை இவங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணுற கேப்பபிலிட்டி ஒருவேளை இருக்குன்னே வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த இதுக்கு அவங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும்போது அவங்கள நம்ம எவ்வளோ தூரம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் அவங்க வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, என்ன தான் சூப்பரான பவுலராக இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேனை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. அதுதான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரே நிமிஷம். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். ஸோ அதுதான், என்ன தான் வந்து செம பவுலராக இருந்தாலும் ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக பவுலர் எடுக்க முடியாது. வேணா அப்படி எடுக்கணும்னா அந்த பவுலர் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கணும். ஸோ அதுதான் இவங்க பார்க்குற விஷயம். நீங்கள் எவ்வளோ தூரம் அடாப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறது ஒருவேளை டவுட்ஃபுல்லாக இருக்கலாம். அப்போ நான் 2 சஜஷன் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது நீங்கள் சின்ன இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ். அதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், அதாவது அவங்க ப்ராசஸ் இன்ஜினியர் அவங்களுக்கு தேவைப்படுவாங்க. ஆனால் ப்ராசஸில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். இல்லை ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் ஃப்ரெஷராக பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க ட்ரைன் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ப்ளீஸ் கோ ஃபார் ஸ்மாலர் இண்டஸ்ட்ரீஸ். அந்த இதில் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால 1 வருஷம் சேலரி கம்மியாக இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் அதை பண்ணுங்கள். இல்லை இந்த ஒரு இது பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா இன்னொரு ஐடியா தரேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் சின்ன கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்கு அது ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணி ரொம்ப கம்மியான சேலரி தான் கொடுப்பாங்க. ஒரு 18 to 20, அதிகபட்சம் ஒரு 25,000 தான் கொடுப்பாங்க அவங்க. ஸோ அது நீங்கள் வாங்கிட்டு இருக்க சேலரி 4 இயர்ஸில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த ஒரு எம்என்சி போனாலும் நீங்கள் வாங்க முடியும். அது உண்மை. அதனால் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், விச் இஸ் வெரி வெரி வெல் அண்ட் குட். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த 2வது ஆப்ஷனை உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஒரு சிமுலேஷன் வெளியில் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஃப்டி தேவைப்பட்டுச்சு. நான் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு இதுக்கு சிஎஃப்டி தேவைப்பட்டுச்சு. எனக்கு சிஎஃப்டி தெரியாது, சரிங்களா? அப்போ நான் என்ன செஞ்சேன், சிஎஃப்டியை ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறவங்களுக்கு நான் கொடுத்தேன். அந்த ப்ராஜெக்டை கம்பெனிலேருந்து வாங்கி நான் கொடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் அவங்க சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டு அந்த அனாலிசிஸ் பண்ணி கொடுத்தாங்க வேப்பரைஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க. நீங்கள் அதுக்கான சாஃப்ட்வேர் இப்போ பம்ப் ஹைட்ராலிக்ஸ் லைன் சைஸிங் கற்றுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து ஹெச்டிஆர்ஐ நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு ஹெச்டிஆர்ஐக்கு தேவைப்படுற நிறைய கன்சர்ன்ஸ் இருக்காங்க. அதாவது கம்பெனியில் கொடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய சார்ஜ் ஆகும். ஒரு சிமுலேஷனுக்கு ஹெச்டிஆர்ஐ ஒரு டிசைன் கால்குலேஷனுக்கு அவங்க ஒரு 40,000 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு இதை அஃபோர்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்துட்டு நமக்கு ப்ராசஸ் இருந்தால் போதும், வேறு பணம் தெரிஞ்சுட்டு கொடுத்து ஒரு 5,000 20,000 முடி அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில கான்டாக்ட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சிமுலேஷன் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் இப்போ இருக்க ஒர்க் பண்ணிருக்க கம்பெனி டைம் போக ஃப்ரீ டைமில் ஃப்ரீலான்சிங் சிமுலேஷன் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் எடுத்துகிட்டு ரொம்ப மினிமம் பண்ணி கொடுங்க. நீங்கள் ரொம்ப கம்மியாக வச்சிங்க, ஒரு 5,000 10,000 நீங்கள் வச்சிங்க ஒரு சிமுலேஷன்னா நிறைய பேர் தேடி வரும். உங்களுக்கு கான்டாக்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். நீங்கள் முதல்ல கற்றுக்கிட்டு நிறைய கேஸ்டி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்க கான்டாக்ட்ஸ் சொல்லி நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம், சார் although நான் இதில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் இதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணாலும் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அட் த எண்ட் மினிமம் 6 months ஒரு 10 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. உங்களுடைய ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷனில் அதை நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எடுத்துக்கிட்டு அதை தென் யூ ப்ரொசீட். அப்போ நீங்கள் அப்படி ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லலாம், சார் நான் அஃப்கோர்ஸ் எனக்கு இந்த பேக்ரவுண்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் நான் ப்ராசஸ் மூவ் ஆக விரும்பினேன், அதனால் நான் இதை கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங் நான் பண்ணி கொடுத்தேன் நிறைய சாஃப்ட்வேர். இப்போ எனக்கு இதில் நெக் டு நெக் எனக்கு இதில் தெரியும், அதனால் நீங்கள் நம்பி எடுக்கலாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். சூப்பரான ரவுட், ஆக்சுவலாக ரொம்ப சூப்பரான ரவுட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நானாக இருந்தேன்னா நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன். எதனால் அப்படின்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் சேலரிங்கிறது நமக்கு முக்கியம். உங்களுக்கு இல்லை நம்ம சேலரி இதாக இருந்தாலும் ப்ராசஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா ஆனால் என்ன சின்ன கம்பெனி போகும்போது உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டென்ஷன் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தான் அதிகமாக அங்கே தேவைப்படும் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை விட. ஸோ நான் ஃபஸ்ட்டு சாய்ஸை விட செகண்ட் சாய்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் அது எதுவோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி. ஏன்னா செகண்ட் சாய்ஸில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு யாராவது கொடுக்கணும். கரெக்டாக? ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யார்ட்டையாவது கொடுத்தா தான் நீங்கள் பண்ண முடியும். அப்போ அதுக்கு உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் இனிஷியலாக என்ன பண்ணலாம், யாராவது பண்ணாங்கன்னா அவங்களோட கோஆர்டினேட் பண்ணலாம் ஃப்ரீயாக. எப்படியாவது பண்ணலாம். அவங்க சொல்லித் தருவாங்களா என்னங்கிறது அது எனக்கு தெரியல. சாஃப்ட்வேர் கற்றுக்கிறது ஈஸி, பட் வரும்போது உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி அதுக்கு கான்டாக்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் உண்மையிலே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். எவ்வளோ அது கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரெகுலராக வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி யாராவது பர்சனோட ஒரு டைப் வைங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து கற்றுக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி ஒரு இனிஷியலாக நீங்கள் பண்ணி ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க வைங்க. நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. அப்போ அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாம். ஸோ செகண்ட் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயத்தில் அந்த மாதிரி கன்சிடரேஷன் இருக்காது. பட் சேலரிங்கிறது ஒரு மேஜர் ஒரு நெகட்டிவாக போயிடும். செகண்ட் விஷயத்தில் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்ணி உங்களால் எஃபெக்டிவாக அதை பண்ண முடியும்னா செகண்ட் இது வர்த் ட்ரைங் இட், வெரி வெரி வர்த் ட்ரைங் இட். இதுதான். ரகுபதி சார் சொல்லுங்கள் சார், ஏதோ சொல்ல வந்தீங்க. சொல்லுங்கள் மேம். தீபிகா மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே தீபிகா. ஓகே சார். ரகுபதி சார் ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். சார் ஹலோ சார். இப்போ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் இன் அவர் குரூப்ஸ் ஆக்சுவலி. ப்ளீஸ். எஸ் சார். நான் வந்து 2001 பிடெக் கெமிக்கல் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸாக வந்து வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நான் வந்து ப்ராசஸ் டிசைன் மேனேஜராக இருக்கேன். எஸ் சார்.
ஸோ அங்கே வந்து எஃப்என் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸு, எஸ்டிபி, யூஎஃப்ஆர்ஓ, டிஎம் சாஃப்ட்னிங் ஃபுல்லாகவே வாட்டர் அண்ட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்ல ப்ராசஸ் டிசைன் மேனேஜர் இருக்கேன். இப்போ நீங்கள் எடுத்த கோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல வந்து பண்ணுறோம். லைக் லைன் சைசிங், வால் சைசிங், அப்புறம் வந்து பம்போட சைசிங் எல்லாமே பண்ணுறோம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து வாண்ட் டு ஸ்விட்ச் ஓவர். எனக்கு நாலேஜ் இருக்கு, நீங்கள் சொல்ற போல பம்பு சைசிங், லைன் சைசிங் எல்லாமே நாலேஜ் இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபீல்டில் இருக்கு. ஃபீட் வந்து வாட்டர். ஸோ அது அப்படியே வந்து ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு ஆயில் அண்ட் கேஸ். ஸோ அங்கே வந்து கேஸ் ஃபீட் உள்ள போவோம். ஸோ அந்த கேஸுக்கு வந்து ஜென்ரலாக வந்து பைப் சைஸ் கேல்குலேஷனு, பைப்போட வால் திக்னஸ், அப்புறம் பம்பு சைசிங், டோட்டல் டைனமிக் ஹெட், ப்ரெஷர் ட்ராப் எல்லாமே வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல நாங்கள் பண்றோம். அது வந்து ஆயில் அண்ட் கேஸ்ல இப்போ மாத்துக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக போக முடியாது, ஏன்னா மேவிங் ஏஜ் 48. ஸோ 20 இயர்ஸ் இருந்தாலும் இது வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட்ல வந்து நான் மாத்தணும் சிவியை மாத்திட்டு அதை வந்து எப்படி வந்து நான் கொண்டு போகலாம், அது கொஞ்சம் சஜஷன் சொல்றேன் உங்களோட. அதுதான் ஜஸ்ட் எனக்கு 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 பாத்தீங்கன்னா வந்து ஐ டன் இன் டிப்ளமோ இன் ஆட்டோகேட் அண்ட் டிராஃப்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். பைப்பிங் டிசைன் கோர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பைப்பிங் டிசைன்ஸ் ஒரு 3 months கோர்ஸ் வந்து நான் மேபி ஒரு 10 years முன்னாடி டிப்ளமோ பைப்பிங் டிசைன் அண்ட் டிராஃப்டிங் வந்து வித் இன்க்ளூடிங் ஆட்டோகேட். ஸோ எனக்கு ஆட்டோகேட் தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஐ நோ வந்து பைப் நெட். ஸோ பைப் நெட் சாஃப்ட்வேர் வந்து தெரியும் எனக்கு. ஸோ பைப் நெட் சாஃப்ட்வேர்ல வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்றோம் எங்களோட இதுல மினிமமா. பைப் நெட்ல வந்து ஸ்டாண்டர்ட் இருக்கு, அப்புறம் டிரான்சியன்ட் இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே இருக்கு, 3 இருக்கு. ஸோ பைப் நெட் சாஃப்ட்வேர் நாங்கள் வந்து யூஸ் பண்றோம் மினிமமா வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல. பிளஸ் சேஃப்டி, பிளஸ் சேஃப்டி, ஜென்ரல் சேஃப்டி, ஹவுஸ் ஆஃப் சேஃப்டி, அது போல கொஞ்சம் பேசிக்கா தெரியும் எனக்கு. ஸோ கெமிக்கல் எல்லாமே கெமிக்கல் ரிலேட்டட் தான். எல்லாம் ஹவுஸ் ஆஃப் ஸ்டடி, ஹவுஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணது, அப்புறம் QRA, ஸோ சேஃப்டி ரிலேட்டட் அடிஷனல் சேஃப்டி ரிலேட்டடும் இருக்கு. ஸோ இது எப்படி வந்து என்னோட சிவில வந்து போட்டு இது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸா காப்பி ஐ டு ட்ரையல் இன் ஆயில் அண்ட் கேஸ். அது கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் என்னுடைய. ஓகே சார். ஸோ வந்துட்டு இப்போ இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 3-4 இயர்ஸுங்கிறது இட்ஸ் ஓகே டு ஸ்விட்ச் ஓவர் த ஃபீல்ட். 20 years இன் வாட்டர் ஃபீல்டு, அதுவும் ப்ராசஸ் சைடு தான், பட் வாட்டர் ஃபீல்டுங்கிறது ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஸோ இதில் நான் இருந்து நம்ம ஆயில் சைடுக்கு மூவ் ஆகிறதுக்கு அகெயின் நான் சேம் சஜஷனை உங்களுக்கு நான் பண்ணுவேன். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு டிராஃப்டிங் தெரிஞ்சனால டிராஃப்டிங்க்கு நிறையா வந்து வரும் சார், இந்த மாதிரி டிராஃப்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. நீங்கள் அதை ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கம்பெனியோட டைப் வச்சுக்கோங்க சார். ஒரு சின்ன கம்பெனி தான் இருக்கும், அவங்களுக்கு ரெகுலராக P&IDs ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு கம்பெனியோட ஒரு டைப் வச்சுட்டு ஃப்ரீ டைமில் நீங்கள் ஃப்ரீயாக P&IDs ட்ரா பண்ணி கொடுங்க. எல்லா கம்பெனியும் சரின்னு சொல்லுவாங்க, சின்ன கம்பெனிஸ் P&ID ட்ரா பண்ணி கொடுங்க. அப்புறம் அவங்களுக்கு ப்ராசஸ் சைடு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஃபேவராக ஒரு சின்ன, இன்ஃபேக்ட் அது உங்களோட கம்பெனி பாலிசியில் இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. இது மாதிரி எகைன் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது ஒரு சில கம்பெனி பாலிசிஸ் படி அது மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ணுறது அது வந்து பை டாக்குமெண்டேஷன் ஆர் பை எனி சப்போர்ட் நீங்கள் வந்து அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில கம்பெனி சொல்லுவாங்க. அதை நீங்கள் பாலிசி உங்களோட ஓன் கம்பெனியில் செக் பண்ணிக்கோங்க. எகைன் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் இன் தட் ஆல்சோ. ஸோ பட் இஃப் பாலிசி ஓகேவாக இருக்குது, இல்லை நீங்கள் அது ஒரு இதாக பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு மிட் ஸ்கேல் கம்பெனி, ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஒரு மிட் ஸ்கேல் கம்பெனிக்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன் சார், எனக்கு இது மாதிரி வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் தாராளமாக அவங்களோட ஒரு சுப்பீரோட நீங்கள் தாராளமாக பேசலாம் சார். உங்களுக்கு நிறையா கான்டாக்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கும் 20 years எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால நீங்கள் பேசுங்க. அந்த மாதிரி பீப்புளோட கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆயில் அண்ட் கேஸ்க்குரிய P&ID நீங்கள் ட்ரா பண்ணி கொடுங்க. வெறும் டிராஃப்ட் பண்ணி கொடுங்க இனிஷியலாக. ஸோ டிராஃப்ட் பண்ணும்போது நீங்கள் மீன்வைல் வந்துட்டு எதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஃபிட்டிங்ஸ் வருது, எதனால் இதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் மீன்வைல் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்டில் நீங்கள் அஃப்கோர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் டிராஃப்ட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்துட்டு டைம் ஆகும் ப்ராஜெக்ட் வரதை பொறுத்து. ஸோ அது மாதிரி ஒரு 3-4 months, ஒரு 6 months நீங்கள் டிராஃப்டிங், ஒரு 2 months டிராஃப்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எதனால் வந்துட்டு வாட்டர் ஃபீல்டுக்கும் ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் அவங்க பண்ணுறாங்க, இதனால் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கோர் நாலேஜ் இருக்கும். அப்போ இந்த நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 months to 1 year இருக்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் அடுத்த இண்டஸ்ட்ரீஸ் போகும்போது நீங்கள் அதை காமிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை ஃப்ரீயாக பண்ணும்போது, இந்த டிராஃப்டிங்கை முதல்ல ஃப்ரீயாக பண்ணும்போது உங்களுக்கு இந்த P&ID ஸ்ட்ராங் ஆகும். P&ID இதுக்கப்புறம் இதுதான் வருதுங்கிறது பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த P&IDயை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் சைடை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஏன்னா P&ID ப்ராசஸோடைய ஒரு அவுட்கம் தான் P&ID. அப்போ அந்த ப்ராசஸ் ஏன் அப்படி நடக்குதுங்க ஸ்டடி பண்ணி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் இதில் கொண்டு வரலாம் சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சைடில்
அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பாஸோட நீங்கள் ஈஸியாக பேசலாம். அப்போ அந்த மாதிரி பேசிட்டு அந்த எம்டியோடையோ பாஸோடையோ ஐதர் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இல்லைனா ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோட நீங்கள் பேசுங்க. நான் உங்களுக்கு கொடுத்த அந்த கான்டாக்ட்ஸோடய நீங்கள் பேசுங்க, சார் எனக்கு இதுதான் நெசசரி, நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன், பட் நான் இது மாதிரி டார்ட் பண்ணுறதுக்கு நான் பண்ணலான்னு இருக்கேன். பெரிய ஸ்கேல் இண்டஸ்ட்ரினா ஒருவேளை அவங்க பிஎன்டி கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம், ஏன்னா ஏதாவது கான்ஃபிடென்ஷியல் ஏதாவது லீக் ஆகுமா அப்படின்னு யோசிக்கலாம். சின்ன ஸ்கேல்னால் அவங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிஎன்டி மூலியமாக உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரிய வரும். ப்ராசஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபேக்ட் 1 இயருங்கிறது உங்களுக்கு மோர் தென் இனஃப் சார். உங்களுடைய 6 months to 1 year மோர் தென் இனஃப். நீங்கள் அதுக்குள்ளே மீன்வைல் நீங்கள் வந்துட்டு அந்த டிராஃப்டிங் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரிஞ்சனால அது இன்னும் ஸ்பீட் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணுறது மூலிமா நீங்கள் இந்த ப்ராசஸைடும் சார் சிமிலர் தான் சார் எல்லாமே. அது லைன் சைசிங் கால்குலேஷன்ஸ் வாட்டருக்கு எல்லாமே சிமிலர் தான், நோ சேஞ்ச். பட் ஒன்லி திங் நீங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு போகும்போது நீங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக வந்துட்டு அந்த திக்னஸ் கால்குலேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பார்க்கணும். பட் உங்களோட 20 years எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் தாராளமாக அது பண்ணிடலாம் சார். அதனால் இட்ஸ் நாட் கோயிங் டு பி பிக் இஷ்யூ. பட் இந்த இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும் சார். ஓகே சார். ஒன்று ஹலோ சார் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி இப்போ நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளோட டீம்மேட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தே கேன் கான்டாக்ட் மீ. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் இஸ் growth. நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ணாதான் we can grow. ஓகேவா? ஸோ அந்த இதில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் யார் இருந்தாலும் எனி டவுட்ஸ் எனி they want knowledge in water and waste water treatments in process designs, proposal, projects, operation எதுனாலும் வந்து they can contact me. ஷூர். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சாருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நம்பர் வேணால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தென் அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாருக்கு காண்டாக்ட். அதே போல வந்து இப்போ ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஆயில் அண்ட் கேஸ்ல இருந்தாலும் தே கேன் ஆல்சோ ஷேர் தேர் நாலேஜ். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் தான் நம்ம டெவலப் ஆகும். சரி, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண தே வில் க்ரோ. அதே போல அவங்க கிட்ட இருந்து நாலேஜ் ஏதாவது ஷேர் பண்ணாலும் நமக்கு தேவைப்படும். ஸோ அது போல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு இது வந்து ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும் சார், கண்டிப்பா. ஸோ நம்ம டீம்மேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் பேச எல்லாமே வந்து லைக் ஃபேமிலி. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இன்னைக்கு மேடம் அந்த தீபிகா மேடம் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இன்னொரு ஃபீல்ட்ல இருக்காங்க, கெமிக்கல் ப்ராசஸ் ஃபீல்ட். ஸோ இட் இஸ் லைக் ஏ ஃபேமிலி. ஸோ தே கே எக்ஸ்சேஞ்ச் அவர் நாலேஜ். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அதோட ரிலேஷன் வந்து கட் ஆகக்கூடாது. ஸோ ஃபியூச்சர்ல வந்து ரெகுலரா வந்து they should have a contact with you and with all that students. அது ஒரு ரிக்வெஸ்ட். எக்ஸாக்ட்லி சார். நம்ம இதுக்கு அந்த செகண்ட் ஃபியூச்சர்ல வர கோர்ஸ் எல்லாமே வந்து we have to support அஜய் சார். ஃபியூச்சர்ல வர எல்லா கோர்ஸுக்குமே, பிகாஸ் நான் ப்ராக்டிகலா வந்து பர்சனலா பார்த்தீங்கன்னா 20 years எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நிறைய கோர்ஸ்லாம் இன்ஸ்டியூட்ல இருக்கு. பட் அவங்களாம் வந்து ஃபீஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம வந்து கோர்ஸும் பார்த்தீங்கன்னா உடனே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது டவுட்ஸ் கேட்டலாம் வந்து இவ்வளோ டீட்டெயிலா சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அஜய் சார் வந்து வித் டீட்டெயிலா ரொம்ப ப்ராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸா எல்லாமே நம்மளுக்கு சொல்லி தராரு. ஸோ we have to support அஜய் சார். அவர் சொல்ற அப்கமிங் கோர்ஸ்க்கு வந்து we have to support and joining. அவர் எல்லா கோர்ஸுமே வந்து it should get success. So we should be a part of success for Ajay sir for the training course. அது ஒரு request for all the team members. Thank you sir. Yes, thank you sir. எனக்கும் வந்துட்டு சார் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இதில் இருக்கிறது, இந்த டீமில் இருக்கிறது எனக்குமே ஒரு பெரிய சப்போர்ட். அண்ட் நான் அடிக்கடி சார்கிட்ட அவர் சொல்லும் போது நான் அதான் சொல்லுவேன், சார் உங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் இந்த டீமில் இருக்கிறது எனக்கு உண்மையிலே பெரிய சப்போர்ட்டு. இது எனக்கு வந்து நானே வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அதுதான் ரகுபதி சாருக்கு நானுமே பர்சனலாக மெசேஜ் பண்ணும்போது சொல்லுவேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப உங்களுடைய இதுக்காக. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபேக்ட் நம்ம இந்த குரூப் மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக எதுவுமே குரூப் நான் டெலிட் பண்ண போகிறது இல்லை. அது அப்படியே தான் இருக்கும். டெய்லி we have to share something. Share our knowledge and job vacancy தான் என்னோட இது நான் ஷேர் பண்றேன். பட் அவங்களோட ஜாப் vacancy they will share. So we can share our knowledge and grow. எஸ் கண்டிப்பா. அடுத்த பேட்ச் வந்து சார் வந்து HTR கோர்ஸ் எடுக்கிறாரு. அது வெரி வெரி யூஸ்ஃபுல். சோ அந்த கோர்ஸ்க்கு வந்து we have to join, we have to support. சோ அஜய் சார் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டா வந்து அஜய் சார் வந்து நடத்தணும். அதுதான் எனக்கு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். தேங்க்யூ சார். ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் லைக் பிகாஸ் நிறைய இன்ஸ்டியூட் சென்னையில இருக்கு. பட் அவங்களாம் ஃபீஸ் தான் நிறைய வாங்குறாங்க தவிர, நிறைய இன்ஸ்டியூட் நான் பார்த்துட்டேன். பட் இந்த ஃபீஸ் தான் நிறைய வாங்கினா தவிர நாலேஜ் வந்து அவ்வளோ எடுக்கிறது இல்லை. பட் சார் வந்து நல்லா டீப்பா எடுக்கிறார். இவ்வளோ 1 month வந்து மேபி 11 o'clock 11:15 எடுத்திருக்காரு. அது வந்து ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். டீப்பா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் போல, ஒரு பிரதர் போல
இவ்வளவு 1 month கோர்ஸ் வந்து யாரும் என்னுடைய 20 இயர்ஸ்ல இருந்து அதுக்குள்ள யாரும் எடுத்தது கிடையாது. சோ மெனி இன்ஸ்டியூட் நான் பார்த்துட்டேன். அதனால வந்து அடுத்த சப்ஜெக்ட் HTR இருக்காரு, அதுக்கும் we have to join, we have to support. பிளஸ் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்மளோட காலேஜ் மேட்ஸ் யார் யார் இருக்காங்களோ we have to share that course details to help Ajay sir for joining all the course. எஸ் கண்டிப்பா சார். அவங்க கண்டிப்பா அதுதான் எஸ் சார், கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. எஸ் சார். தீபிகா நீங்க ஏதாவது சொல்லணும் வந்தீங்க? சாரி, ஐ டாக் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சோ குரூப்ல டைம் எடுத்து கொஞ்சம் பேசுறது டைம். எனிதிங் இஸ் குட் பிகாஸ் ஃபேமிலி நம்ம ஏன்னா இதுக்கப்புறம் இது வாட்ஸ்அப் குரூப் இருக்க போது ஒரு 1 week ஆர் சோ நம்ம இதை ஓப்பன் டு ஆல் chat கொடுக்க போறோம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுபோல ஜாப் வேகன்சிக்கு நம்ம டீம்மேட்ஸ் ஏதாவது இருந்தா நமக்கு வந்து we can share in the group. ஏதாவது நாலேஜ் இருக்கு. ஆமா சார், பர்சனலா அனுப்பிச்சு வைக்கும்போது நம்ம குரூப்ல போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அது வசதியா இருக்கும் சார். சோ அதனால நான் ஒரு 1 week கழிச்சு ஆர் சோ கழிச்சு நம்ம அப்புறம் சார் சின்ன டவுட். நம்ம இப்போ நான் பிராக்டிகலா வந்து நம்ம வந்து we are preparing for interview. நீங்க கொடுத்த கோர்ஸ்ல வந்து இன்டர்வியூ வந்து we are just preparing. அந்த டவுட்ஸ் சொல்ல வந்து மேபி இப்போ கிளாஸ் ஏதாவது ஒரு 1 or 2 days வந்து டவுட் செக்ஷனுக்கு ஏதாவது உங்க டைம் வந்தா கொஞ்சம் எலெக்ட் பண்ணா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மேபி ஆஃப்டர் 1 month கழிச்சோ ஏதாவது ஒரு நாள் ஷூர் சார், டவுட் செக்ஷன் கண்டிப்பா சார், கண்டிப்பா அது நம்ம பண்ணலாம் சார். does not take much time. ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றது ஒரு மாசம் கழிச்சு ஒரு சில டவுட்ஸ் நம்மளுக்கு வரும் பாத்தீங்களா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண பிறகு டவுட்ஸ் வரும் ஆயில் அண்ட் கேஸ்ல. அதை வந்து மேபி ஒரு நாள், மேபி ஒரு 20 minutes ஒரு half an hour உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு நாள் சொல்லுங்க. சோ அதை வந்து we can share. ஏன்னா பார்த்தா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நான் ஒரு இன்டர்வியூ பண்ணா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாள் ஷேர் பண்ணதுக்கு ஒரு நாள், மேபி ஒரு half an hour போதும். நாட் டேக் மோர் டைம். நல்ல ஐடியா சார். நம்ம ஒரு நாள் வைப்போம். நம்ம இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா சார். பட் it should not disturb for you anything. So அது வந்து ஒரு 1 hour or maybe ஒரு maximum ஒரு 1 hour வந்து we can share. வைக்கலாம் சார். இந்த மாதிரி ஒரு சண்டே வைக்கலாம் சார். கண்டிப்பா நல்ல ஐடியா தான் சார். ஃபாலோ பண்ணலாம் சார். ஓகே, thank you சார். தீபிகா மேம் ஏதோ thank you very much சார். எஸ் சார், thank you சார். Yes sir, like Ragupati sir சொன்ன மாதிரி even I'm also from oil and gas. என்னன்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா DCS and ESD system தான். So anybody wants to know about the DCS in ESD system தாராளமா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஈவன் நானே எனக்கு இருக்கிற நாலேஜ்ஜையும் நான் ஷேர் பண்ணிப்பேன். ஈவன் நானே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ நீங்க கண்டிப்பா எனக்குமே சொல்லிட்டாங்க. ஷூர் சார், கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க சார். இப்போ நீங்க தீபிகா மேடம் நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம டீம்மேட்டோட நம்பர் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாவே ஷேர் பண்ணுங்க. சோ இவங்களும் தீபிகா மேடமும் DCS ஆயில் அண்ட் கேஸ் இருக்கனால எனக்கும் வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து நிறைய நாலேஜ் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் தேவைப்படுது அவங்களுக்கு. ஓகே, அதே போல எனக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாவது வாட்டர் ரிலேட்டட் இருந்தாலும் you can ask any doubts regarding that water and field. கண்டிப்பா அதுதான். அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ரிலேட்டடா ஏதாவது இருந்தா தீபிகா மேம் காண்டாக்ட் பண்ணலாம். yes sir. ரகுபதி சார் காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் வேற ஏதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், பம்ப், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னோட ஸ்ட்ராங் ஏரியா. ஸோ அது ரிலேட்டடாக ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வேற ஏதாவதுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். சரி சார், இப்போ இட்ஸ் ஆல்ரெடி டைம் நினைக்கிறேன். இப்போ ஒரே இப்போ இந்த வேற ஏதாவது கோர்ஸ் வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுக்கு போகணும்னா வேற ஏதாவது படிக்கணும் ஏதாவது வந்தா நீங்க ஃபர்தரா இந்த கோர்ஸ் பண்ணா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த அப்டேட் கோர்ஸ்க்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க குரூப்ல. இந்த கோர்ஸ் பண்ணா இந்த நாலேஜ் பண்ணா ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும். அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஓரளவு தெரியும். இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்ட்ல வந்து புது கோர்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ICS சொல்றாங்க, அஸ்பியன் பிளஸ், அப்புறம் அஸ்பியன் EDR, இது போல நிறைய கோர்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நீ இப்பதான் வந்து புதுசா இருக்கு எனக்கு. மேபி அது போல கோர்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க. படிக்கணும் வந்துட்டு HTR எடுக்க போறோம் நம்ம 7th ல இருந்து 7ஆம் தேதியில இருந்து. அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஸ்பிடல் ரிலேட்டடா வந்துட்டு கோர்ஸ் நான் கண்டக்ட் பண்ண போறேன். பை ஆகஸ்ட் எண்ட் அல்லது வந்துட்டு இப்போ ஜூலை முடிச்சுட்டு அடுத்த மாசம் ஜூலை இல்லையா 7th ல இருந்து ஆகஸ்ட் ஸ்டார்டிங் ஆர் மிட் ஆர் எண்ட்ல வந்து நம்ம அந்த கோர்ஸ் நம்ம எடுக்க போறோம். ஸோ அதனால வந்துட்டு அந்த கோர்ஸ் இந்த 3 கோர்ஸ் படிச்சாவே ஆப்வியஸா வந்துட்டு ப்ராசஸ்ல இது பண்ணிடலாம் சார். ஸோ HTR முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை கண்டக்ட் பண்ணலாம் சார். நான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் இன்டிமேட் பண்றேன். அண்ட் ஐ திங்க் thank you sir. yes sir, டைம் நினைக்கிறேன். thank you sir. பர்சனலா ஒரு நாளுக்கு we can meet it sir. I'm in Chennai. நீங்க எங்க சார் இருக்கீங்க? actually you are கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். எனக்கு கோயம்புத்தூர் நேட்டிவ் வந்து ஈரோடு. நான் வர்க்குக்காக கோயம்புத்தூர்ல இருக்கேன் சார். கோயம்புத்தூர் வெரி குட். நான் கோயம்புத்தூர் நிறைய வாட்டி வந்திருக்கேன் நானு. அதான் சார். சரி சார், கோயம்புத்தூர் நான் CIT ல வந்திருக்கேன். CIT ல நான் வந்திருக்கேன். எஸ் சார். கோயம்புத்தூர் டெக்னாலஜி வந்திருக்கேன். கோயம்புத்தூர் தெரியும் எனக்கு. ஓகே, வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். மேபி ஒரு நாள் வந்து நம்ம வந்து என்ன சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ, இன்டர்நெட் கனெக்ஷன் எனக்கு இது போயிடுச்சு. சரி, ஓகே, எனிஹோ
சார் ஓகே சார் இட்ஸ் டைம் நினைக்கிறேன் நம்ம அஃபிஷியலா கோயம்புத்தூர் அஃபிஷியலா நான் வருவேன். நான் அஃபிஷியல் டிராவலிங் வருவேன், கோயம்புத்தூர் ஈரோடு சைடில் வருவேன். நான் வந்தா வைக்க நான் உங்களை மீட் பண்ணல சார் கண்டிப்பா சார் பர்சனலா. ஒரு நாள் வாங்க மீட் பண்ணலாம் சார். ஷூர் ஷூர். இப்போ கேக்குதா? இப்போ ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஹலோ 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 கேக்குதா? ஹலோ ஹலோ ரைட் ஓகே. எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனிஹவ் சார் சொன்ன மாதிரி நம்ம இதுக்கப்புறம் டீமாக ஃபார்ம் பண்ண போகிறோம். கேட்குதுங்களா எல்லாத்துக்குமே? ஹலோ ஹலோ ஆடிபிள்? ஓகே எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். பட் நோ ப்ராப்ளம். ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த கோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு. இங்கிலீஷில் ஒரு தடவை நான் எடுக்கணும், நோ ப்ராப்ளம், நான் அதை எடுத்துடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கோர்ஸ் கேட்குதா? ஓகே ஸ்ரீநாத். ஓகே சார் பேசுகிற நடுவில் கேட்கல சார். ரகுபதி சார் கேட்குதுங்களா? எஸ் சார் கேக்குது சார். ஓகே சார் நெட் ப்ராப்ளம் போல இருக்கு. நம்ம இது முடிச்சு நான் அடுத்து ரெக்கார்டிங் போகணும். நம்ம Oh, sure. ஒரு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மீட் பண்ணி பேசும்போது ஓகே 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 எல்லாத்துக்கும் தேங்க்யூ. தீபிகா, ரகுபதி சார், மற்ற நிதிஷ், ஸ்ரீநாத், தமிழ் எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச். தீபக் எல்லாத்துக்குமே தேங்க்யூ. மற்றும் ஆன்லைன் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே தேங்க்யூ. ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம கோர்ஸ் இது பண்ண போகிறோம். ஒரு 1 வீக் கழிச்சு நானும் சொன்ன மாதிரி குரூப்பில் எல்லாருமே இருங்க, யாரும் லெஃப்ட் ஆக வேண்டாம். உங்களுடைய அந்த விஷயங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். 1 மந்த் கழிச்சு நம்ம ஆப்வியஸாக நம்ம இது பண்ண போகிறோம். ஓகே சரி ஓகே. எனிஹவ் லைக் இந்த டைமோட நம்ம மீட்டிங் அந்த நம்பர் வந்து ஷேர் பண்ணுங்க சார். நம்ம ஸ்டூடண்ட் நம்பர் பண்ணுறேன் சார். கண்டிப்பாக பண்ணுறேன் சார். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சார். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோர்ஸ் மாற்றி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இதோட இந்த கோர்ஸ் முடிச்சுக்கலாம். பாய், டேக் கேர். அடுத்த கோர்ஸில் தயவுசெய்து எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டேக் கேர். பாய் பாய். தேங்க்யூ சொல்லாமா லாஸ்ட்டாக ஒரு தடவை எல்லாருமே, இஃப் பாசிபிள் மைக் ஓப்பன் பண்ணி தேங்க்யூ சொல்லாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. Okay, bye. Take care.